ஹாய் ஹலோட கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஃபேக் ரிலேஷன்ஷிப் பிகம் ஏ ரியல் பார்ட்னரோட 3/3 ஃபைனல் பார்ட்ரா. நான் எந்த ஒன் ஷாட் போட்டாலும் கமெண்ட்ஸில் இதை பற்றி ஒரு 10 பேராவது கேட்காம இருக்க மாட்டீங்க. நான் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ சாரிப்பா. ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால சட்டுன்னு உங்களால் பிக்கப் பண்ண முடியாது. எதுக்கும் டைம் இருந்தால் அந்த 2 பாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ரீவியஸ் பாட்டில் நம்ம ஏதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பாட்டில் சுகங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பான். உங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் நீங்கள் அவனை இக்னோர் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் ஆஃபில் உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருப்பான். நீங்கள் அவனை கண்டுக்காமல் ரூமில் இருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிட நீங்கள் அவனை வேணான்னு சொல்லும் போது உங்கள் அம்மா உங்களை ஸ்லாப் வேறு பண்ணியிருப்பாங்க. டயங்க்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டு அப்படியே நீங்கள் சுகா மேலே கோவத்தில் கீழே வந்து நின்றுப்பீங்க. இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சீக்ஸில் உங்கள் அம்மா அடித்த கை மார்க் இருக்குது. உங்கள் அப்பா பார்க்குறாரு. என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியலல்ல. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே சுகாவை பார்க்க அவன் உங்களையும் பாட்டு இருக்கான். உங்களை மட்டும்தான் பாட்டு இருக்கான். உங்கள் அப்பா அம்மான்ட்டு சுகாவை பார்க்க அவன் யாரையும் கேர் பண்ணல. உங்களே பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ கோவம். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அம்மா இவனாலும் உங்களை அடிச்சிட்டாங்கல்ல, அந்த கோவம் வேறங்க. அப்படியே நீங்கள் சைலண்ட்டாக நிற்க, ஏன்மா அவருக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு. அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. ஒய்யன் ஒன்று தான் அப்பா சொல்கிறாரு, போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு. இல்லைம்மா நான் போக மாட்டேன். என்னடியும் உனக்கு பிரச்சனை? உங்கள் அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அப்படியே அவன் உங்கள் அம்மா கையிலேருந்து அந்த டம்ளர் வாங்கும் போது பறக்குது அந்த டம்ளர். வீதான் வந்திருப்பான். அந்த டம்ளர் தண்ணியை தட்டி விட்டதும் உங்கள் அப்பா டக்குன்னு ஏஞ்சி நிற்க சுகா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு சரி பயம் வந்துடுச்சு, வீ வந்து சுகாவை அடிச்சிருவானோன்ட்டு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் உனக்கு? என் வீட்டில் வந்து உட்காந்துருக்க. ஒழுங்கு மரியாதையே எந்திரி. வீ என்ன பேசிட்டு இருக்க? அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளடா. உங்களுக்கு ஒன்றும் புரியாது. என் தங்கச்சி இவனுக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன். எந்திரிடான்ட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஷூகாவோட ஷர்ட் வந்து இவன் கையில் இருக்குது, தயங்கோட ஷர்ட் வந்து அவன் கையில் இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்க காலர் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு நிற்க உங்களுக்கு உயிரே கையில் இல்லை. அப்படியே நீங்கள் வீக்கிட்ட வந்துட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. என் தள்ளிப்போ. வீ வேணா வீ 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 ப்ளீஸ் வீ. நான் அவங்கிட்ட என்ன சொன்னேன்? ப்ளீஸ் வீ எதுவும் பண்ணாத. தள்ளிப்போன்ன. எதுக்கிட்ட என் வீட்டுக்கு வந்த? டயங் வந்து ஷூகாவோட ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ண அவன் லிப்ஸ்லேருந்து ரத்தம் வருது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அவன் கையை போட்டு குளிக்கிறீங்க. வீ வேணா வீ வீ ப்ளீஸ் வீ அடிக்காத வீ வீ கையேது வீ ரத்தம் வருது வீ கையேதுன்ட்டு அப்படியே அவனை போட்டு கொழுக்க சுகா அப்படியே உங்களே பார்க்குறான். அவங்க கண்லேயும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் இவன் இந்த மாதிரி வந்து கூத்தடிக்கிறானோ ஒன்றும் புரியலை. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு எதுவும் தெரியாது. இவன் என்ன பண்ணா தெரியுமா என் ஒயினை? இது வரைக்கும் சுகா சைலண்டாக இருந்தான். இப்போதான் டக்குன்ட்டு தயங்க புஷ் பண்ணிட்டு என்னடா பண்ண? உனக்கு என்ன தெரியும்? இங்கே பாரு, ரொம்ப சைலண்டாக இருக்கன்னு நினைக்காத. ஒய்யன் எனக்கு மட்டும்தான். எல்லாம் கேட்டுக்கோங்க. அவை எனக்கு மட்டும்தான். என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? அப்படியே ஷூகா உங்ககிட்ட வர தயங்க வந்து உங்களை அவன் பேக்கில் நிற்க வச்சுக்கிட்டு 2 பேரும் மாஞ்சி மாஞ்சி சண்டை போட்டுக்கிறாங்க. ஷூகாவை டயங்க அடிக்க, டயங்க ஷூகா அடிக்க அப்படியே உங்களுக்கு இன்னும் பதறுது. கை காலெலாம் நடுங்குது. உங்கள் அம்மா வீயை ஸ்டாப் பண்ண சொல்லி எவ்வளோ கத்த உங்கள் அப்பாவும் கத்துறாரு. இல்லைங்க, அந்த வீட்டையே 2 ஆக்குறானுங்க. அங்கே இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு ஒரு 2 பேர் சண்டை வீட்டுக்குள்ளே நடக்குது. அங்கே இருக்கிற சோஃபா எல்லாத்துலேயும் உருண்டு பெடன்னு நடக்கும் போது இருக்கிற திங்ஸ் எல்லாம் இப்படி உடையும். சவுண்டு எப்படி கேட்கும். 2 பேரும் வேற கத்திக்கிறானுங்க. ஏன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ? அவ்வளோ தைரியமா உனக்கு? எனக்கு மட்டும்தான். உனக்கு வேற யாருக்காவது கட்டி வச்சிருவேன் நீ? 2 பேரும் பேசிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட உங்கள் அப்பாவுக்கு ஒரு லெவலுக்கு மேலே முடியலை. இப்போ தயங்க பிடிச்சி இழுத்து போத நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே 2 பேரும் சைலண்டாக ஏஞ்சி நிற்க 2 பேரும் வாய் மூஞ்சில் இதெல்லாம் ரத்தம் வருது. நீங்கள் தயங்க பார்க்குறதா ஷுகாவை பார்க்குறதான்னு தெரியல. கண்ணிலேருந்து தார தனியாக வர தயங்க நீ மேலே போ. இல்லைப்பா, இவனுக்கு என் தங்கச்சி கொடுக்க மாட்டேன். அவ எனக்கு மட்டும்தான். அதை நீ சொல்லாத. ஏன் சொல்லட்டும்? ஒய்யன் என்னை வேணான்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன். ஒய்யன் அவன் வேணான்னு சொல்லடி. அப்படியே இப்போ சுகா கிட்ட நடந்து வர நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா தயங்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. உங்கள் அப்பா தயங்க பிடிச்சிக்கிட்டதுனால அவனும் அப்படியே சைலண்டாக நிற்க சுகா இப்போ உங்கள் கிட்ட வரான். உங்களுக்கு பயமாக ஆகுது. அவன் ஃபேஸ்லேருந்துலாம் ரத்தம் வருதா? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
செம்மையா அழுகிறீங்க உள்ளுக்குள்ள. உங்களுக்கு அப்படி வலிக்குது. அவனை தொட்டு அந்த பிளட்டெல்லாம் தொடச்சி விடணும்ன்ட்டு அப்படி ஏங்குது உங்க மனசு. இருந்தாலும் கோவம். அப்படியே நீங்க சைலண்டா நிக்க 2 கையும் இருக்க மூடிக்கிறீங்க. உங்க பக்கத்துல வர உங்க கிட்ட வந்து நிக்கிறான். உங்க கையை பிடிக்கிறான். தட்டி விடுறீங்க. "ஐயோ, ஏன்டி என்னை இப்படி எடுத்துட்ட?" அப்படியே உங்க டியர்ஸை வைப் பண்ணி விட்டு உங்க சீக்ஸை கப் பண்றான். உங்க அப்பா அம்மாவால பேசவே முடியல. இப்போ அவங்க ஏதாவது பேசி திருப்பி என் தயங்க ஆரம்பிச்சிருவானோன்ட்டு சைலண்டா இருக்க. "சொல்லுடி, அவன் வேணான்னு சொல்லுன்ட்டு." இங்க தயங்க வேற குதிக்கிறான். நீங்க அவனையும் பார்த்துக்கிறீங்க, இவனையும் பார்க்குறீங்க. "வேணாமாடி, வேணாமா உனக்கு, ஷூகாடி, வேணாம் உனக்கு." இப்பதான் சுகர் கண்லேருந்து தண்ணி வருது. என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க துரத்தி துரத்தி லவ் பண்ண பையன் அவன் வாயிலேருந்து இந்த வார்த்தையை கேட்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப நொறுங்கிட்டீங்க. அப்படியே இன்னொரு தாட்ஸும் வருது. இவன் நடிக்கிறான். அதுக்கப்புறம் தயங்க பழி வாங்குறதுக்கு தான் இவன் இந்த மாதிரிலாம் பேசுறான்ட்டு. அப்படியே நீங்க அவன் கண்ணை பார்க்குறீங்க. எனக்கு நீ வேணாம். ரொம்ப அடைஞ்சிட்டாங்க இந்த வார்த்தையை கேட்டு. ஒண்ணுமே சொல்லலை. அப்படியே உங்களே பார்த்து இருக்கான். வேணாம் இல்ல, எனக்கு நீ வேணாம். நீ எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு தெரியும். என்னன்னு பழி வாங்கணும் அதானே? கோவம் வேற வருது. உங்க வாயிலேருந்து இந்த மாதிரிலாம் கேட்கும் போது அழுக வேற வருது. அப்போ நான் உனக்கு வேணாம். அப்படியே தயங்க வேற சும்மா இல்லாம சொல்லிட்டால நீ வேணான்ட்டு. ஒழுங்கு மரியாதை என் வீட்டை விட்டு வெளில போ. இப்போ சுகா அப்படியே அவனை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சு, எதுக்குடா நான் போனோம், அவ எனக்கு மட்டும்தான். அப்படியே உங்களை இழுத்து எல்லாரும் முன்னாடி உங்க லிப்ல கிஸ் பண்றான். நீங்க அவனை தள்ளுறீங்க. அப்படியே உங்களை டைட்டா ஹக் பண்ணிட்டு செமைய கிஸ் பண்ண உங்க அப்பா அம்மான்ட்டு என்ன செய்யறதுன்னு தெரியுமா அப்படியே நிக்க. டைம் இப்போ வந்து சுகாவை நல்லா இழுத்து விட்டு அவன் கன்னத்திலே ஒரு அடி. அவ எனக்கு மட்டும்தான், புரியுதுல்ல, அவ ஏன் ஒயன். அப்படியே இவன் கிளம்ப உங்க அப்பா அம்மான்ட்டு இந்த மூமெண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நிக்க. நீங்க அப்படியே அழுதுகிட்டே மேலே போயிட்டீங்க. செம்மையா உட்காந்து அழுகிறீங்க. ஏன் சுகா இந்த மாதிரி நீ பண்ற? நானே நீ வேணான்ட்டு தள்ளி போறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு நீ வேணாம். எனக்கு தெரியுது எங்க அண்ணனை பழி வாங்கணும். அதுக்காக தானே நீ இந்த மாதிரி பண்ற. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சுகா. நீ என்கிட்ட வரும்போதெல்லாம் என் மனசு மாறி நீ ஏத்துக்குவானோன்னு இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ற நீ? எதுக்குடா என்ன கொல்றன்ட்டு அப்படியே செம்மையா அழுகிறீங்க. அவனவள் காதல் நெஞ்சில் கண்டாலே சிறு குற்றம். அவள் நெஞ்சம் தாய்ப்பால் போலே இந்நாளும் பரிசுத்தம். ஆத்திரம் நீத்திரம் மூடா பாளையும் கல்லாய் அவன் பார்க்கிறான். ஆக மொத்தம் அவசர கோலம். அவனுக்கு இதை காட்டிடும் காலம். அந்த நிலைமையில நீங்க நினைச்சு பாருங்க. பைத்திய மாதிரி லவ் பண்ண பையன் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கேட்கும் போது மனசு மாறும் தானேங்க. இன்னொரு பக்கம் உங்க அண்ணன் அவனை பழி வாங்குறதுக்காக இவன் இந்த மாதிரி பண்றான்ட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு. 2 பக்கத்துலேருந்து நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. மனசும் மாறுதுங்க அவனை ஏத்துக்கலான்ட்டு. அவன் பேசுறது, அவங்கள பார்க்குற விதம், இப்போ வரை கிஸ் பண்ணா அதெல்லாம் நினைக்கும் போது அவன் கூடயே பேயணும்னு தோணுது. இன்னொரு பக்கம் தயங்க நினைக்கும் போது இவன் உங்களை ஏதாவது பண்ணி அவனை ஹர்ட் பண்ணிடுவானோன்ட்டு பயம். 2 பக்கத்துலேருந்தும் துடியா துடிச்சிட்டு இருக்கீங்க. அழுகிறத தவிர வேற எதுவுமே தெரியல. கீழே தயங்க ஒரு பக்கம் கோவமா உட்காந்து இருக்க. என்னங்க அந்த பையன் இப்படி நடந்துக்கிறான்? எனக்கு பிடிக்கல. எனக்கு மட்டும் என்ன தெரியும் அவன் இந்த மாதிரி பண்ணது? நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். நீ வளர்த்து வச்சிருக்க பாரு ஒன்று, எதுக்கடி கை வாங்குறான் அவன்? வந்தவனை அடிச்சு இப்போ நான் அவருக்கு என்ன பதில் சொல்றது? அப்பா அவன் என்ன பண்ணன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் தயா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும்போது நீ எப்படி அவனை அடிப்ப? இப்போ நான் அடிச்சது மட்டும் தானே உங்களுக்கு தெரியுது. அவன் என்ன பண்ண ஒயனை யாராவது ஏதாவது கேட்டீங்களான்ட்டு தயங்க கத்திட்டு வெளில போக உங்க அம்மாக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களை வந்து பார்க்கலான்னு தோணுது, முடியல. இந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருக்குதுன்னா பைத்தியம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இப்போ யாராவது அவங்களுக்கு ஒரு கப் காஃபி போட்டு தர மாட்டாங்களான்ட்டு இருக்குது. ஏன்னா அந்த டென்ஷன்ல அவங்க தானே போட்டு குடிச்சிக்கணும். கிச்சன் போக பால் காய்ச்சிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவும் கிளம்பி வெளில போயிட்டாரு. இப்போ நேரா போன ஷூகா வேகமா வண்டி ஓட்டு இருக்கான். ரோட்ல என்ன வருது ஏது வருதுன்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்டா பைக் ஓட்டிட்டு இருக்கான். அவன் காதுல
நீங்கள் அவனை வேணான்னு சொன்னது மட்டும்தான் விழுந்துக்கிட்டே இருக்கு. வேணாலடி உனக்கு. அப்படி என்ன கேவலமாக நினச்சிட்டல்ல. இங்கே பாருடி, எனக்கு நீ வேணும். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். அப்படியே அவன் கண்ணில் தண்ணி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. அழுக வச்சிட்டல்லடி என்ன. அழுகுறேன்டி, ஒன்னால அழுகுறேன். நான் ஒன்றும் பண்ணலடி. இப்படியே அவன் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே யாருமே இல்லாத ஒரு இடம். அங்கே இருட்டாக இருக்கு. அங்கே அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ண கண்லேருந்து செம்ம தண்ணி வருது. ஏன்னா நீங்கள் அவனை நம்ப மாட்டீங்கன்ட்டு அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவன் மேலே தான் எந்த தப்பும் இல்லைல்ல. அப்படியே அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப லவ் பண்ணிட்டான் போல இருக்கு. எதுக்குமே அழுகாத ஷூகா. நீங்கள் அவனை வேணான்னு சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் அவன் நீல்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். நான் பண்ண தப்பே அவனை உதாசீனப்படுத்தினது தாண்டி. இப்போதான் புரியுது உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. என்னையே வேணான்ட்டல. எனக்கு நீ தாண்டி வேணும். எனக்கு நீ பழைய வயனா வேணும். என்னை சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ணியடி. என் வீட்டு வாசல்ல நின்று நான் பார்க்கும் போதெல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்து என்னை புரிஞ்சிக்கலடி. நீ என்னை லவ் பண்ண அளவுக்கு என் மனசை புரிஞ்சிக்கல. நான் அப்படி பண்ணுவேனா? உனக்கு புரியாது. ஏன்டி என்னை சித்திரவதை பண்ணுற? இப்படியே அவன் செம்மையாக அழுதுட்டு இருக்க. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. உங்கள் அப்பா வந்து ஷூகா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல இப்போ ஷூகா வீட்லேயும் இந்த பேச்சு தான் நடக்குது. ஷூகா அப்பா வந்து ஷூகா அம்மாவை பிடிச்சி சத்தம் போட்டு இருக்காங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கான் உன் பையன்? இப்போ எதுக்கு அங்கே போனா? அவங்க வீட்டுக்கே போய் அவங்க பையனை அடித்து பத்ததுக்கு அந்த பொண்ணை சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன தாண்டி உன் பிள்ளைக்கு பிரச்சனையா? ஏங்க கோவப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அவன் வருட ஃபஸ்ட்டு நல்லா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கன்ட்டு அவளும் திட்டிட்டு போக அம்மாங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் பசங்களை பற்றி. அப்பாக்கெல்லாம் தெரியாதுல்ல. அவங்களும் இப்போ ஷுகாக்கு கால் பண்ணிட்டே இருக்க அவன் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். ஆஃப்டர் ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் ஷுகா அப்பா செம்ம கோவத்தில் டைனிங் ஹாலில் உட்கார இவன் ஃபீஸை பார்க்கும் போதே ஷுகா அம்மாவுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு தெரியுது. எங்க நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அவன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கா, நான் வந்துட்டு பேசிக்கிறேன், நீங்கள் அவன்கிட்ட சண்டை போடாதீங்கன்ட்டு ஷுகா அப்பா கிட்ட சொல்ல அவர் அப்படியே ஒரு மாடி டெத் கிளான்ஸ் விடுறாரு. ஷுகா அம்மாவை பார்த்துட்டு என்னவோ பண்ணி தொலைங்க. அவர் அப்படியே மாடிக்கு போக இவன் மாடிப்படி ஏற முடியாமல் மேலே ஏறிட்டு இருக்கான். ஷுகா அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனால் ஃபேஸ் பண்ண முடியல அவங்க அம்மாவை. அழுதுருவானோன்னு தோணுது. மேலே அவன் ஸ்டெப்ஸில் போக ஒன்றை தாண்டா கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்குடா அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன்? தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ண? உங்கள் அப்பா செம்ம கோவத்தில் இருக்காரு உன் மேலே. ஷுகா ஒன்றை தான் கேட்டிருக்க, இங்கே வா நீ ஃபஸ்ட்டு. அப்படியே ஷுகா அவங்க அம்மா கிட்ட வந்துடுறான். கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக அழுகுறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு அவ வேணுமா, எனக்கு அவ வேணும். என்னை அழ வச்சுட்டு இருக்காமா. சித்ராவதை பண்ணுறா. தேடி தேடி வந்து லவ் பண்ணான், பின்னாடி துரத்திட்டு வந்தா. இப்போ நான் வேணாம் என்ன வேணாங்கிறாமா. அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னாச்சு ஷுகா, என்கிட்ட சொல்லு, என்னடா பிரச்சனை உனக்கு? அப்படியே அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிறான். அழுதுகிட்டே இருக்கான். இந்த மாதிரி அவங்க அம்மா ஷுகாவை பார்த்ததே கிடையாது. இப்போ எதுக்கு ஷுகா அழுகுற? என்னை புரிஞ்சிக்கலாமா? அவ யாரும் உன்னை புரிஞ்சிக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லு. அவனே இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனோட முதல் லைட்டா டேப் பண்ணிட்டே, சரி ஷுகா எனக்கு புரியுது, அந்த பொண்ணு இடத்துல நீ இருந்து பாரு. நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கலம்மா. அவளை எனக்கு அவ்வளோ பிடிக்குமா. எனக்கு புரியுதுடா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவகிட்ட தெளிவாக பேசுகிறம்மா. புரிஞ்சிக்க மாட்டா, புரியாத கடையா இருக்கா. இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிற? தெரியலம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆனால் எனக்கு அவள் வேணுமா, எனக்கு அவள் வேணும். நீ தப்பு பண்ணல தானே? அப்பா அவளுக்கு புரியவை, அவளுக்கு புரியுற மாதிரி புரியவை. அவளும் புரிஞ்சுக்குவாடா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஷுகா இருந்திருக்கும். அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு. டைமா? தயங்கதாம்மா இதுக்கெல்லாம் காரணம். அவன் தான் காரணம். அவன் தான் இவளை பேசி மாற்றிட்டான். இப்பயே நீ தப்பு தான் பண்ணுற. அவள் அண்ணனை விட்டுரு.
அவளுக்கு டைம் கொடு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவளே அவன் மனசு மாறினா தான் சுகா. ஆனால் எந்த தப்பும் பண்ணலம்மா. உனக்கு என்னை பற்றி தெரியும்ல? தெரியும் சுகா, எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை நினச்சி பாரு. ஒரு ரூமில் நீ அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் கேமரா, அவன் அண்ணனுக்கு நீ எதிரி, அதில் வேற அவன் ஃப்ரெண்டுங்க என்னமோ பேசி அவன் மனசில் நீ தப்பாக தான் இருப்ப. எனக்கே உன் மேலே கோவம் வருது. ஆனால் அன்றைக்கி நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. எப்படி நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்கிற? அந்த பொண்ணை அப்போ எதுக்கு அங்கே கூப்பிட்டுட்டு போனேன்? இதை பற்றி நான் எப்படி உன்கிட்ட பேசுறதுன்னே எனக்கு தெரியலை. நீ தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அவள்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணு. உங்கள் அப்பா கோவமாக இருக்காரு. இன்னைக்கு என்ன போய் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுதா? அவங்க அப்பா அம்மா முன்னாடி அந்த பொண்ணை உனக்கும் அவனுக்கும் பிரச்சனைனா இதில் எதுக்குடா எங்களை இழுக்கிற? அப்படியே சுகர் சைலண்டாக மேலே ஏறி போயிடுறான். இப்போ ஷவரில் நிற்கிறான். எனக்கு நீ வேணும்டி, எனக்கு உன் லவ் வேணும் ஐயன். நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் நான் உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரிலாம் அவன் நினச்சிக்கிட்டு குளிச்சுட்டு அவனும் வந்து படுக்க, இந்த சைடு நீங்கள் ரொம்ப அழுது அவங்க கண்ணெல்லாம் சகப்பாயிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் பர்ஃபியாக இருக்குது. இப்போ உங்கள் அம்மா காஃபி போட்டு உங்கள் ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. உங்கள் பக்கத்தில் ஒரு காஃபி, அவங்களும் காஃபி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உங்கள் கண்ணத்தை பார்க்க அவங்க அடித்த அந்த மார்க் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் சீக்ஸை அப்படியே ரப் பண்ண. ஏன்டி எதுவுமே எங்ககிட்ட சொல்ல மாட்ற? முன்னாடிலாம் நீ இந்த மாதிரி இருந்தது இல்லைல்ல? என்னதான் உனக்கு அந்த பையனுக்கு பிரச்சனை? எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. எனக்கு அவன் வேணான்னு தோணுது. அப்படியே அவங்க அம்மா அவங்கள கொஸ்டினோட பார்க்குறாங்க. அவங்க அம்மா அவங்களால ஃபேஸ் பண்ண முடியலை, அழுக தான் வருது. சரி வைந்தா காஃபி. நீயும் நானும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? எனக்கு ஏதோ நீ மாறிட்டியோன்னு தோணுதோ ஏன்? பழைய மாதிரி இல்லை. நீ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது கூட என்கிட்ட தான் வந்து சொன்னேன். ஆனால் நீ இப்போ எதுவுமே என்கிட்ட வந்து சொல்கிறது இல்லைல்ல? அதாம்மா. அப்படியே உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. அப்படியே உங்கள் அம்மாவையே பார்க்குறீங்க. தையங்கோ அவனுக்கோ அடிக்கடி பிரச்சனை வருது. அதான் வேணாம்மா எனக்கு அவன். எனக்கே பிடிக்கல அவன் இந்த பையனை. இன்றைக்கி அவன் உன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் எனக்கு அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அவன் கண்ணில் எந்த ஒரு பொய்யும் இல்லை. அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்மா, அவன் வேறு மாதிரி. நானும் அவன் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வேணாம்மா, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு தான் கஷ்டம். அப்படியே இதை மனசில் நினச்சிக்கிட்டே உங்கள் அம்மாவை பார்க்க உங்கள் அம்மா உட்காந்துட்டு காஃபி குடிக்கிறாங்க. அப்படியே நீங்களும் அந்த காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்க அப்படியே படுத்துட்டீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. காலேஜுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரியே ஆகுது. சரி என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். தயங்கதான் உங்களை எப்பவும் கூப்பிட்டு போவான். அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நிற்கிறான். போகலாமா ஏன்? தையா எதுவும் பேச தேவையில்ல, போகலாமா? அவன் அங்கே ஏதாவது ஒன்று வந்து பண்ணானா இனி உயிரோடையே இருக்க மாட்டான். செம்ம கோவத்தில் வண்டியை ரேஸ் பண்ணிட்டு இருக்க. வேணா தையா, ப்ளீஸ் தையா, எனக்காக அவனை எதுவும் பண்ணாத தையா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ உட்காருன்ட்டு கொஞ்சம் கோவமாகவே சொல்கிறான். அப்படியே நீங்கள் அவன் பின்னாடி போய் உட்காந்துக்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணிதான். இந்த சைடு ஷுகா அவங்கள பார்க்கலான்ட்டு சீக்கிரமாக கிளம்பி வர கீழே டைனிங் ஹாலில் ஷுகா அப்பா 2 பேரும் பேசிக்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்ட்டு ஷுகா அம்மா அவங்க அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இவன் சாப்பிட கூட இல்லை, பேக்கை எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக இப்போ காலேஜுக்கு தான் வரான். 2 பேரும் ஒன்றா கிளம்புனதுனாலே என்னவோ கேட்டுக்குள்ளே 2 பேரும் ஒன்றா தான் வரீங்க. ஷுகாவும் தையங்கும் முறைச்சிக்கிட்டே அப்படியே உள்ளே என்ட்ரு ஆக நீங்கள் யாரை பார்க்குறதுன்னு தெரியாமல் தையங் ஷர்ட்டை எடுக்க பிடிச்சிக்கிறீங்க. இப்போ பார்க் பண்ணிவிட்டு தையங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டு போக பின்னாடியே வரான். ஒய்யன் ஒய்யன் நில்லு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஷுகா கூப்பிட்டதும் தையங் பிடிச்சிட்டு வேகமாக இழுத்துட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடுறான். ஒய்யன் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். டக்குன்னு நீங்கள் தையங் கையை எடுத்து உங்கள் தலையில் வச்சுக்கிட்டு நீ அவன்கிட்ட எதுவுமே பிரச்சனை பண்ணாத ப்ளீஸ் தையங், இது ஏன் மேலே சத்தியம். என் பைத்தியம் மாதிரி பேசாத, அவனை தொல்லை பண்ணிட்டே இருப்பாண்டி. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஏதோ பண்ணாத. அப்படியே அங்கே கண்ணு கலங்க. அவனும் கோவமாக அவங்க தலையிலேருந்து கையை எடுத்துட்டு வேகமாக பேக்கை எடுத்துட்டு வெளில போயிடுறான். இப்போ அவங்க கிளாஸ் வாசலில் அந்த விண்டோ சைடு ஷுகா நின்ட்டு உங்களே பார்க்க நீங்கள் அவனை பார்க்கவே கூடாதுன்ட்டு எப்படியே இக்னோர் பண்ணுறீங்க. முன்னாடி வந்து நிற்கிறான். ஏன் அங்கே பாரு சீனியர் நிற்கிறாரு, உன்னே தாண்டி பாட்டு இருக்காரு. யாரே எனக்கு தெரியும், நீ பேசாமல் இரு. என்னடியே ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க நீ? அது ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படியே நீங்களே உட்கார
நின்று நின்று பார்த்தவனுக்கு பொறுக்கல. இப்போ கிளாஸ் உள்ளே வந்துட்டு அங்கே கையை பிடிச்சி இழுக்கிறான். சீனியர் என்னை விடுங்க, சீனியர் என்னை விடுங்க. சீனியரா? நெக்ஸ்ட் வீக்லாம் உனக்கும் எனக்கும் கல்யாணம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கல்யாணமாங்கிற மாதிரி நீங்கள் சுகாவை பார்க்க கொஞ்சம் பேலன்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க. தடன்னு பிடிச்சிட்டு எம்டி கிளாஸ் ரூம் போயிட்டு டக்குன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். என்ன பேசுகிற நீ? இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணல. ஆ, புரியல. லவ் பண்ணலனா? அப்படியே உங்கள் கிட்ட வர உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. அந்த வால் அப்படியே பள்ளியாட்டம் ஒட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. உங்கள் ஹெட்டை மட்டும் டவுன் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்கள் சின்ன பிடிச்சி மேலே தூக்குறான். புரியல. என்ன பிடிக்கல? அது சொன்னாலே எனக்கு ஒன்று பிடிக்கல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த சீனுகளாம் இங்கே இடமே இல்லை. உனக்கு நான் கெட்டவன் அதானே? அப்படியே நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஹெட் ஆன் பண்ணிக்கிறீங்க. அது வேற அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகுது. உங்கள்கிட்ட கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணிடலான் தான் வந்திருப்பான். அவனால் கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? என் அண்ணனை பழி வாங்குறதுக்கு தானே? ஆமாம், அண்ணனை பழி வாங்கணும். அதுக்கு தான் உன்னை லவ் பண்ணேன். அதுக்கு தான் உனக்கு கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன். இல்லை, என்னால் முடியாது. என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ சரி, உன் அப்பா பிஸ்னஸில் லாஸ் ஆனா நீ என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள் கம்பெனியோட இன்வெஸ்டர் என் அங்கிள் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. இப்போ நியூவாக பார்ட்னர்ஷிப் வேறு போட்டிருக்காங்களாம் என் அப்பாவும் அப்பாவும். இப்போ இந்த கல்யாணம் நடக்காட்டி அவன் அப்பா பிஸ்னஸே லாஸ் ஆகிடும். ஏன்னா நீ போய் சொல்கிற, என்ன நீ மிரட்டுற? ஆமாம், நான் தான் கெட்டவனாச்சு, மிரட்ட தான் செய்வேன். அதுக்கப்புறம் உன் அண்ணனையும் சும்மா விட மாட்டேன். இங்கே பாரு ஷிகா, நீ பேசுகிறதெல்லாம் சரி கிடையாது. நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ போய் தானே சொல்கிற. போயிலாம் இல்லையே, உண்மையை தான் சொல்கிறேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காட்டி இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். மொதல் உன் அப்பன், ரெண்டாவது உன் அண்ணன். அவனை பழி வாங்குறதுக்கு தானே உன்னை லவ் பண்ண. நீ என்னை லவ் பண்ணவே இல்லை. அப்படியே அவனுக்கு சம்மக்கம் ஆகுது. என்ன சொன்ன? அது இப்போ எதுக்கு நீ என்கிட்ட வர? சுகர் தள்ளிப்போ. அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்லேயே கிஸ் பண்ணுறான். அவ்வளோ கோபம் போல இருக்கு. கடிச்சு இழுக்கிறான். நீங்கள் அவனை தள்ள ஆஹாங்க முடியவே இல்லை. 2 கையும் லாக் பண்ணிட்டு செம்மையா கடிச்சு இழுக்கிறாங்க லிப்ஸை. நான் உன்னை லவ் பண்ணல, பைத்தியக்காரனாட்ட லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி. உனக்கு புரியலல்ல? உன் சுகா பற்றி உனக்கு புரியலல்ல? இதே மாதிரி அவன் மனசில் நினச்சிக்கிட்டு செம்மையே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். மூச்சு விட முடியலை, ரொம்ப திணறீங்க. இப்போ அப்படியே அவன் நகர்ந்து நிற்க அவங்க லிப்ஸே காயமாயிடுச்சு. அழுக வராமல் இருக்குமா? அழுதுகிட்டே இருக்கீங்க. நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், கிளம்பு. இதுக்கு மேலே அவன் கையில் தாண்டி இருக்கு. அப்படியே நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளில ஓடிடுறீங்க. அழுக வராமல் இருக்குமா? செம்மையாக அழுதுகிட்டே கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. யாருக்கும் ஒன்றும் புரியலை. உங்கள் டிஎஸை வைப் பண்ணி விட்டு இருக்கா. ஷுகா அப்படியே அங்கே இருக்கிற டேபிளில் உட்காந்துக்கிட்டு லாஸ்ட்டாக என்னையும் மடட்ட வச்சுட்டு இல்லடி, எனக்கு நீ வேணும். எனக்கு வேறு வழி தெரியலை. உங்ககிட்ட கெஞ்ச முடியாது, பேசி மனசை மாற்ற முடியாது. அப்படியே உங்களை கிஸ் பண்ணான்ல, அதை நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் இதுக்கு மேலே நீங்கள் அவன் வழிக்கு வந்துடுவீங்கன்ட்டு. ஷுகா இப்போ என்ன சொன்னான்? இல்லை, அவன் போய் சொல்கிறான். எல்லாம் என்னால் தான். இவனை லவ் பண்ணாமல் இருந்தா இப்போ அப்பாவும் அவர்கிட்ட போய் பேசியிருக்க மாட்டாரு. எல்லாம் ஏன் தப்பு தான்ட்டு இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. லஞ்ச் பீரியட் ஆகுது. ஷுகாங்களை பார்த்து கண்ணடிக்கிறது இந்த மாதிரி நடக்க அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நீங்கள் எவ்வளோ இக்னோர் பண்ணிக்கிறீங்க. ஆஸ் யூஷுவல் ஈவினிங் நீங்கள் தயங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ தயங் வெளில போனதான் நீங்கள் கிச்சன் போகிறீங்க. ஐயன் உனக்கு ஏதாவது வேணுமா? அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன விஷயம் ஐயன்? அது அப்பா ஷுகா வீட்டில் போய் பேசினாருல்ல, 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகிட்டாங்களா? ஆமாம் ஐயன், உன் பேச்சு எடுக்க தான் போனாங்க. 2 பேரும் அதே சாக்குன்ட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ அந்த 2 கம்பெனியும் ஒரு கம்பெனி தான். என்னம்மா 2 கம்பெனி ஒரு கம்பெனினா? இப்போ நான் கல்யாணம் வேணான்னா அவங்க ஏதாவது கோவப்படுவாங்களா? கண்டிப்பாக ஐயன், அப்பாவை தானே போய் பேசினாரு, அப்போ கோவப்பட மாட்டாங்களா? அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேசாமல் வந்துட்டீங்க. ஷுகா உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ண எடுக்கவே இல்லை. இப்போ ஒரு மெசேஜ், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நாடி போண்டாட்டி கால் எடுக்காமல் இருக்க, இது வரவா? அப்படியே நீங்கள் டக்குன்னு அவனுக்கு கால் பண்ணிடுறீங்க.
அவன் ஃபர்ஸ்ட் ரிங்லேயே எடுத்துட்டான். ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுறீங்க, அவ்வளோ சந்தோஷம். அது எதுவுமே காட்டிக்கல. என்னாடி அவ்வளோ மிஸ் பண்ணியா? அதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? நீ ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிற? இங்கே பாரு, நீயே சொல்லிடு இந்த கல்யாணம் வேணான்ட்டு. ஆ, என்ன சொல்லணும்? இந்த கல்யாணத்தை நீ ஏன் நிப்பாட்டிட்டு ப்ளீஸ். அப்படியா? ஆமாம் ப்ளீஸ் ஷூகா. ஏன் உனக்கு நான் வேணாவா? எனக்கு நீ வேணாம். அவனுக்கு அது வேற ஒரு மாதிரி ஆகுது நீங்கள் வேணான்னு சொல்கிறது. அப்போ நான் உனக்கு வேணாம். ஆமாம் நீ எனக்கு வேணாம். நான் வேணான்னு சொல்லாத ஏன்? அவ்வளோ கஷ்டமாகுதுடி. அப்படியே அவன் மனசுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டே கொஞ்ச நேரம் அப்படியே எதையும் திங்க் பண்ணிட்டு, சரிடி நீ எனக்காக ஒன்று பண்ணா இந்த கல்யாணத்தை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். என்ன பண்ணா? ஒன்று தெரியாதா என்ன பண்ணோன்ட்டு? இல்லை எனக்கு தெரியாது. ஷுகா நீ ஏன் இப்படி பேசுகிற? நீ வந்தல்ல அந்த இடத்துக்கு வா. நீ என்ன பண்ணோன்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இல்லை நான் வரல. அப்போ என்னால் சொல்ல முடியாது. அப்படியே செம்மையாக அழுக வருது. ஷுகா நீ என்ன பேசுகிற? நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? என்னால் வர முடியாது. அப்போ என்னாலையும் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நிறுத்தணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா. என்ன பண்ண போகிற? ஆ, என்ன பண்ண போகிறேன்னா ஏவா உனக்கு தெரியும். இல்லை நான் வரமாட்டேன்ட்டு அப்படியே கட் பண்ண. அப்படியே அவனை ஃபோனை பார்த்துட்டு என்னை புரிஞ்சிக்கவே இல்லடி நீ. அதான் வலிக்குது. நீ வேணான்னு சொல்லும் போது ரொம்ப வலிக்குதுடி எனக்கு. நான் எந்த தப்போ பண்ணலடி. அவ்வளோ லவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு என்னை புரிஞ்சிக்க முடியலல்ல. இதே மாதிரி அவன் ஃபோனை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கான். இந்த சைடு தயாங் வந்து பாருக்கு தான் போயிருப்பான். அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அவங்க அப்பா கிட்ட போய் பேசியிருப்பான் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க வேணான்ட்டு. இருந்தாலும் அவரே இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகிட்டோம், இப்போ முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டென்ஷனில் ஃபர்ஸ்ட் டைமாக அவன் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் ஷுகாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அவனுங்களாம் குடிச்சிட்டு இருக்கானுங்க. தயங்க உட்காந்துருக்கதா அவனுங்க பார்க்கவே இல்லை. ஷுகா என்கிட்ட பேசவே மாட்டான்டா. ஆமாம் மச்சான், என்கிட்ட கூட பேசவே இல்லை. அவன் என்னை உண்மையாக லவ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. நான் கூட தயங்க பழி வாங்குறதுக்கு தான் அவன் அந்த மாதிரி செய்கிறான்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்காக தானே அன்றைக்கி ஷூகாக்கே தெரியாமல் அன்றைக்கி அந்த ரூமில் ஃபோனெல்லாம் செட் பண்ணோம். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஷுகா என்கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட பேசவே மாட்டான்டா. ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டான். அவன்கிட்ட மட்டும் இல்லைடா, என்கிட்டேனா பார்க்கும் போதெல்லாம் திட்டுறான். உண்மையாக அவன் என்ன லவ் பண்ணிட்டான் போல இருக்கு. அன்றைக்கி நம்ம தான் தேவையில்லாமல் அந்த மாதிரி பண்ணிட்டோம். இவனுங்க பேசுகிறதெல்லாம் தயான் கேட்டுட்டு என்ன சொல்கிறானுங்க இவனுங்க? அப்போ உண்மையாகவே ஷுகா என் தங்கச்சி லவ் பண்ணுறானா? இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏற அதிகமாக குடிச்சிட்டு நிதானமே இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வேகமாக பைக் ஓட்டு போகிறான். ஸ்டேபிளாகவே அவன் இல்லாதனால வண்டி வேற கீழே சாயிற மாதிரி அப்படியே ஆட்டிக்கிட்டே போக ஆப்போசிட்டில் ஷுகா வேற வந்திருப்பான். இவன் இப்படி போகிறத பார்த்துட்டு தயங் தானே இவனா ஒரு மாதிரியே வண்டி ஓட்டு போகிறான். பின்னாடியே அவன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புறேன்ட்டு தயங்க அப்படியே கீழே விழுந்து கை காலெலாம் தேய்ச்சிக்க ஷுகா அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அவன்கிட்ட போனால் செம்ம கூடி நாத்தமாக நாடுது. டேய் என்ன கருமத்தை குடிச்சு தொலைச்ச? எதுக்கட இவ்வளோ குடிச்ச? தயங்கு கண்ணீ தொலைக்க முடியல. ஆஃப் ஐஸில் அப்படியே ஷுகா பார்த்துட்டு நீயா என் மேலே எனக்கு ஏடு தள்ளி போடான்ட்டு அப்படியே தள்ள இதெல்லாம் கரெக்டாக இருக்கான். அப்படியே அவனை தூக்கி விடுறான். தயங்கால நிற்க முடியலை. அப்படியே ஷுகா மேலேயே சாஞ்சிக்க அவனை தள்ளி விட்டு நிற்க வச்சா அப்படியே போதையில் இவன் மேலே சாஞ்சிக்கிறான். ஷூகாக்கு அவ்வளோ சங்கடமாக போயிடுச்சு. அப்படியே ஷுகா தயங்க கேரி பண்ணி அங்கே உட்கார வச்சுட்டு அவன் வண்டியை தூக்கி ஸ்டாண்ட் போட்டு அப்படியே தயங்கிட்ட வரான். இவ்வளோ லவ் பண்ணி தொலைச்ச இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. செத்தா சாகட்டான்னு விட்டு போக முடியலை. எல்லாம் ஒன்னால தாண்டி லவ் பண்ணி தொலைஞ்சிட்டலன்ட்டு அப்படியே தயங்கிட்டு வந்தான். அவன் காலெல்லாம் அடிபட்டு இருக்கு. ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்து அப்படியே தயங்க தலையில் ஊற்றுறான். அப்போ கூட அவனுக்கு கொஞ்சம் கூட போதை இறங்கவே இல்லை. என்ன பண்ணுறேன் என்னை விடுன்ட்டு எந்திரிக்க போகிறான். ஷுகா அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து இவனை குடிச்சிக்கிட்டு எதுக்குடா குடிச்ச? எல்லாம் ஒன்னால தான்டா, எல்லாம் ஒன்னால தான். வாங்கடா எல்லாம் என்கிட்டே வாங்க. அவளே என்னாலங்கிறா, நீ என்னாலங்கிற. என்னதானா பண்ண உங்களுக்கு? ஏன்டா என் வாழ்க்கை நாசமாக்கிட்டீங்கன்ட்டு ஷுகாவும் இவனை மாற்றி சட்டையை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சைலண்டாக போயிடுது.
அப்படியே உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லலான்னு பார்த்துட்டு சுகா உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க பயந்துக்கிட்டு. எடுக்க மாட்டா, எடுக்கவே மாட்டா. என்னடாண்டி, உன்னை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன்ல, எல்லாத்தையும் செய்யணும். இவன் என் எனிமி, இப்போ இவனுக்கு நான் டிரைவராக ஆகணுன்ட்டு அப்படியே தயங்கு பைக்கை லாக் பண்ணிட்டு இவனோட பைக்கில் இவனை ஏற்றி உட்கார வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரான். தயங் சுகாட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உன்னோட தோல்ல சாஞ்சிக்கிறான். உன் தங்கச்சி உட்காந்துருக்க வேண்டிய இடம்டா, டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்க எல்லாம் நேரம். அப்படியே இவனும் இதே மாதிரி புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வர கரெக்டாக வண்டியை ஸ்டாப் பண்ணுவோம். தயங்க அவன் வேலையை காட்டிட்டான். அப்படியே வாமிட் சுகா ஷர்ட்லேயே எடுத்துட்டான். டேய் என்னடா பண்ணுற, இன்னும் கருமத்தடா குடிச்சேன்ட்டு அப்படியே மூக்கை பொத்திக்கிட்டு என்ன செய்யறது, விட்டோன்னு தொலைக்க முடியல, மச்சான் ஆகிட்டானே. ஒரு கையில் கேரி பண்ணிட்டு உங்கள் வீட்டு பெல்லை அழுத்திக்கிட்டே இருக்கிறான் ஃபாஸ்ட்டாக. இவன் அழுத்துற அழுத்துக்கு உங்கள் அம்மா உங்கள் அப்பான்ட்டு கதவுக்கிட்ட வர நீங்களும் வந்து நிற்கிறீங்க. உங்கள் அம்மா டோரை ஓப்பன் பண்ணா என்ன சொல்கிறதுனே தெரில. ரெண்டும் ஒரு காலத்தில் வருது. சுகா மேலே ஃபுல்லாக வாமிட்டு. அவன் ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் இறங்கிட்டு இருக்கு. இவனோட கையில் பிடிச்சிருக்கான். காலில் வர ரத்தம் வருதா. உங்கள் அம்மாவுக்கு யாரை ஃபஸ்ட்டு பார்க்கறதுனே தெரியலை. உங்களுக்கு வர பயந்து வருது. நீங்கள் அங்கே போகலன்னு சொன்னதுனால தான் இவன் எதோ இவனை பண்ணிட்டானோன்ட்டு அடித்து பிடிச்சிட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. சுகா கண்ணு உங்கள் மேலே தான். நீங்களும் அவனை தான் பார்க்குறீங்க, குழப்பத்தோடு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா இப்போ சுகா கிட்ட வந்துட்டு என்னாச்சு, ஏன் 2 பேரும் இப்படி வந்திருக்கீங்க? தயங்தான் அங்கே குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தான், அதான் உன்னை ட்ராப் பண்ணலான்னு வந்தேன். அப்படியே நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. ஏன்னா தயங்கு குடி பழக்கமே இல்லைல்ல. தயங் குடிக்க மாட்டான், எனக்கு தெரியும். எல்லாம் இவனோட பிளான் தான். உங்கள் ஐப்ரோஸை ரைன்ஸ் பண்ணிவிட்டு சுகா பாட்டு முறைக்கிறீங்க. அவனுக்கு நல்லா தெரியுது அவனை பாட்டு முறைக்கிறீங்கன்ட்டு. முறைகிறாளே, உண்மையை சொன்னாலும் முறைகிறா. இவளை சமாளிக்கிறது பா பெரிய டாஸ்காக இருக்குன்ட்டு அங்கிள் இவனை போடிங்கன்ட்டு சுகா வந்து தயங்க உங்கள் அப்பா கிட்ட கொடுக்க உங்கள் அப்பா அவனை அப்படியே கேரி பண்ணிட்டு போய் சோஃபாவில் படுக்க போட்டு சுகாவை பார்த்தா உள்ளேயும் வர முடியல, வெளியேயும் போக முடியல. தயங்க பண்ணி வச்ச வேலை அப்படியே இவன் பாவமாக நிற்க, நீ உள்ளே போய் க்ளீன் பண்ணிக்கோன்ட்டு அவங்க அம்மா உங்களை பார்த்து ஐயன் கூப்பிட்டுட்டு போன்னு சொல்ல, என்ன நானா அப்படியே நீங்கள் முழிக்கிறீங்க. கூப்பிட்டுட்டு போ ஐயன். சரிம்மான்ட்டு அப்படியே சுகாவை நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் கூப்பிட்டுட்டு போகிறீங்க. அப்படியே அவனை உங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஷர்ட்டை கழட்டுறான். அப்படியே நீங்கள் திரும்பி நின்றுக்கிறீங்க. இதுடி ஃபோன் பண்ண எடுக்க மாட்ற, அவ்வளோ திமிரு. என்ன பண்ண என் அண்ணனா? என்ன சொன்ன? நீ தானே பண்ண, எங்கள் அண்ணனை நீ தானே தள்ளி விட்ட. எனக்கு தெரியும், நாங்கள் வரலன்னதும் எங்கள் அண்ணனை நீ தானே தள்ளி விட்ட. ஆமாண்டி, எனக்கு வேறு வேலை இல்லைல்ல. உன் அண்ணன் வாயில் ஊற்றி விட்டு போகிறப்ப தள்ளி விடுறதுக்கு தூக்கிட்டு வந்து போட்டு அந்த மாடை வாந்தி வர எடுத்து வச்சிட்டான். நாத்தமாக தாங்கலை, எல்லாம் ஒன்றால் அவனுங்களாம் உதவ வேண்டியதாக இருக்குது. நீ அழகாக சொல்கிற ஒன்று தள்ளி விட்டது நான் தான்ட்டு. அப்படியே அவனும் உங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறான். நீங்கள் யூஸ் பண்ண சோப்பு தான், அதெல்லாம் அப்படியே தொட்டு பார்த்துட்டு ஷவரில் நின்று குளிக்கிறான். உங்கள் ஸ்மெல் தான் ஹெவியாக அடிக்குது. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் சோப்பு எடுத்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன தான் நடந்திருக்கோம் இவனை நம்பவும் முடியாது. ஆனால் தயங் குடித்த மாதிரி தான் தெரியுது. சுகா மேலே ஃபுல்லாக வாந்தி. ஒருவேளை 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்களா? இதான் நடந்திருக்கோம். உங்கள் புத்தி மாற்றவும் முடியும் உங்களை. அவனை தப்பாக தான் நினைக்கணுன்ட்டு கங்கனை கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது டவல் எடுக்காமல் போயிட்டான். இப்போ டோரை ஓப்பன் பண்ணி பொண்டாடி அப்படியே நீங்கள் அவனை டேர்ன் பண்ணி முறைக்கிறீங்க. என்ன லுக்கு, டவல் எடுத்துருவாடி. ஏன்னா டவலா? ஆமாம் டவல் தான். படப்படன்னு வருது, என்ன செய்யறதுன்னு தெரியலை. ஏன்னா நீ தட மாட்டானா? இப்படியேவா நிற்கிறது? டவல் எடுத்துருவாடி. அப்படியே நீங்கள் திரும்பியே நின்றுக்கிறீங்க. அவனை கையை நீட்டி கெஞ்சிக்கிட்டே இருக்கா. அவன்கிட்ட போகவே கூடாதுன்னு ஒரு முடிவில் நிற்கிறீங்க. லாஸ்ட்டாக சொல்கிறேன், இப்போ மட்டும் நீ டவல் கொடுக்கல அப்படியே வந்து நின்றுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் கடலான்னு இருந்தேன். நீ இப்பயே பார்க்குறதா இருந்தா என்ன எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நீ வந்துடாத, நானே தடன்ட்டு ஒரு டவல் எடுத்து கரெக்டாக தூக்கி போட அவன் மூஞ்சிலே போய் விழுது. தேவைதாண்டி எனக்கு இது, தேவைதான். அப்படியே அவன் அந்த டவலை கட்டிட்டு வந்து நிற்கிறான். திரும்பியே அவனை பார்க்கவே இல்லை. அப்படியே அவங்கள பேக் பண்ணுறான். நீங்கள் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறீங்க. அவனோட மூச்சு காற்று வந்து அவங்க காது கிட்ட படுது.
அவனோட அந்த சில்னஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இன்னும் டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு, எது என்ன முறைச்ச? ஒன்றுமே சொல்லலை நீங்கள். சரி, நான் கூப்பிட்டது எதுடி வரலாம்? இங்கே பாரு ஷுகா. எங்கடி பார்க்க? அது நீ என்ன பண்ணுற? கையெடு. கையெடுவா? எதுக்கு அங்கே வரலன்னு கேட்ட? கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணோம்ல, ஸ்டாப் பண்ண சொன்னோம்ல. என்னால் வர முடியாது, என்னாலையும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே அங்கே இடுப்பு நல்லா க்ரிப் பண்ணுறான். லாங் ப்ரீத் ஆகுது. ஹார்ட்லாம் அப்படியே துடிக்குது. விட்டா வாய் வழியே வெளில வந்து விழுந்துடும் போல இருக்கு. அவனுக்கே கேட்குது சத்தம். அந்த அளவுக்கு படபடன்னு இருக்கு. அப்படியே நீங்கள் பண்ணுற ரியாக்ஷனுக்கெல்லாம் அவனுக்கு சிரிப்பு தான் வருது. சிரிக்கவும் முடியலை. உங்களோட ஷோல்டரில் அவன் ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிட்டு உங்கள் காதில் ஊதி விடுறான். இன்னும் கூசுது. கூஸ் பம்ஸாக ஆகிடுச்சு. கண்ணை எடுக்க மூடிக்கிறீங்க. அப்படியே உங்கள் வேஸ்ட்டை நல்லா க்ரிப் பண்ணி இன்னக்கிட்ட இழுக்கிறான். அவன் நெஞ்சில் போய் சாஞ்சிக்கிறீங்க. வேணாம், என்ன சொல்கிறதுனே தெரியலை. தாண்டி நான் வேணாம் அதன்ட்டு மூச்சு மட்டும் ஹெவியாக வருது. டக்குன்னு அவங்கள திருப்புறான். கண்ணை மூடிக்கிறீங்க அவனை பார்க்கக்கூடாதுன்ட்டு. அப்படியே அவங்க லிப்பில் வந்து கிஸ் பண்ணலான்னு வரும்போது டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. உங்கள் அம்மா தான் தயங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. டக்குன்னு ஷுகா அப்படியே ரெஸ்ட் ரூம் போக நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. உங்கள் அம்மா டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர நீங்கள் ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறத பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க வருவேன்னு நினச்சேன். ரூம்லேயே இருக்க. எங்கே அந்த பையன்? ஒன்று தான் ஒய்யன். அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. ஒய்யன் ஒன்று தான். என்னம்மா ட்ரெஸ் எடுக்க வருவேன்னு நினச்சேன். அந்த பையன் எங்க? அப்படியே அவனை தேடுறீங்க. அவன் குளிக்கிற சவுண்ட் கேட்டதும் இந்த ட்ரெஸ்ஸை கொடு ஒய்யன். நான் எப்படிம்மா கொடுக்குறது? ஐயன் நீ கூட அப்போ நானா கொடுப்பேன்ட்டு உங்கள் அம்மா உங்கள் கையில் கொடுத்துட்டு போக நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை அங்கே வச்சுட்டு உங்கள் அம்மா பின்னாடியே வெளில வந்துடுவீங்க. ஷுகர் எட்டி பார்க்க நீங்கள் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை போடுறான். தையங்கோட ட்ரெஸ்ஸு. காலை கொடுமை. ஒரு லவ்ங்கிறதுனால என்னெல்லாம் மாறி போச்சுங்கிற மாதிரி அவனுக்கு தலையில் அடிச்சுக்காத குறை. எல்லாம் ஒன்னாலடி, எல்லாம் ஒன்னால். இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? லவ் பண்ணி தொலைஞ்சால அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஆகணும். டைட்டாக வர எடுக்குது. அப்படியே இவனை இப்படியே போட்டுட்டு கீழே வர நீங்கள் தான் அவனுக்கு காஃபி கொடுக்குறீங்க. காஃபி வாங்குவான்னு பார்த்தா அவங்க கையோடு செய்து ரப்பண்டா டக்குன்னு இழுத்துக்கிறீங்க. உங்கள் அப்பா சோஃபாவில் உட்கார இவனும் அங்கே ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருக்கான். உங்கள் அப்பாவுக்கு வேறு டவுட்டு, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ இல்லையோன்ட்டு. ஏதாவது சண்டை போட்டிங்களா? இல்லை அங்கிள், சண்டைலாம் எதுவும் இல்லை. அவன் கீழே விழுந்துட்டான். கொஞ்சம் குடிச்சிருக்கான் போல இருக்கு. அதான் வீட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணேன். அந்த இடத்துல வண்டி இருக்குன்ட்டு கீழே கொடுத்துட்டு உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு கிளம்பிட்டான். அவன் கிளம்புனது தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அவங்க அப்பா ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்குடி இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? குடிக்கிற பழக்கம் தான் இல்லை, இப்போ அந்த பழக்கம் வந்துடுச்சா? ஏங்க என்ன ஆச்சுன்னே தெரியலை. அவன் எந்திரிக்கிட்டவங்க நான் கேட்குறேன்ட்டு அவங்க அம்மா சொல்ல இவடம் கத்திட்டு மேலே போக உங்களுக்கு தான் குழப்பமாக இருக்குது. அப்படியே ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஷுகா ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் ரூமுக்கு வேறு வந்திருக்கனா? அது விட உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்குறீங்க, உங்கள் சோப்பில் தான் குளிச்சிருக்கான். அப்படியே அந்த சோப்பை தொட்டு பார்த்துட்டு அப்படியே நீங்களும் கை கழுவிட்டு வெளில வரீங்க. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஷுகா. நீ நல்லவனா கெட்டவனா? காலையில் என்னை மிரட்டின, என்னை கல்யாணம் பண்ணி ஆகணுன்ட்டு. அதுக்கப்புறம் என்னை ரூமுக்கு கூப்பிடுற. இப்போ என் அண்ணனை கூப்பிட்டுட்டு வர. என்னென்னமோ பண்ணுற. எனக்கு பைத்தியமே பிடிக்குது ஷுகா. ஆனால் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. என்ன பண்ணுற நீ என்ன? அப்படியே நீங்கள் அகெயின் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஷுகா அப்படியே நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு கேஷுவல் ட்ரெஸ் போட்டு படுக்கிறான். உங்களை பேக் பண்ணது, உங்கள் ரூமை பார்த்தது, நீங்கள் யூஸ் பண்ண சோப்பில் குளித்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு தயங் வாந்தி எடுக்கிறத நினைக்கும் போது தான் அப்படியே டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துடுறான். அட இருக்குடா, அப்புறமா நான் பார்த்துக்கிறேன். அதான் எனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகட்டான்ட்டு அப்படியே ஃபோன் எடுத்து உங்களுக்கு கால் பண்ண அவன் கால் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. சைலண்டில் போட்டு படுத்துறீங்க. எடுக்க மாட்டேன்னு தெரியும்டி. கல்லவா அவனுக்கு இருக்குது, கடிச்சு வச்சிடறேன்ட்டு அப்படியே அவனா படுத்துடுறான். அப்படியே 1 வீக் ஆகுது. உங்களுக்கும் அவனுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸில் இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். உண்மையாகவே
சுகா வந்து உங்கள லவ் பண்ணாங்கிறது தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுனது மட்டும் இல்லாம, இவனே போய் அங்க கேட்டிருப்பான். அவங்களும் உண்மைய சொல்லியிருப்பாங்க. அதனால தயங் வந்து இப்ப கல்யாணத்த ஸ்டாப் பண்ற மாரி இல்ல. ஆனா அவன் உங்ககிட்டயும் சொல்லல. அன்னைக்கு குடிச்சு ரகளை பண்ணதுனால தயங்கிட்ட அம்மா, அப்பா யாருமே பேசவே இல்ல. நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருப்பீங்க. இப்ப தயங் மாடியில இருக்கான். நீங்களும் மேல போறீங்க. தயங், ஏன் ஒரு மாரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒயன். எனக்கு பயமா இருக்கு தயங். அவனை நம்புறதா வேணாமான்னு தெரியல. அப்பாக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நாளன்னைக்கு என்கேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ரொம்ப பயமாக இருக்கு தயங். அப்படியே நீங்கள் வந்து தயங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள் ஹேரை ரஃபில் பண்ணிக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பயப்படாத, அவன் முன்ன மாதிரி இல்லை. என்ன சொல்கிற? முன்ன மாதிரி இல்லைனா? தெரியல, தோணுது அவன் முன்ன மாதிரி இல்லை. எனக்கும் அதே குழப்பமாக தான் இருக்குது. சரி தயங், கீழே வந்துட்டு அப்படியே அவனை கீழே கூப்பிட்டுட்டு போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படியோ அவனை பேச வச்சிட்டீங்க. உங்கள் அப்பாவை 2 திட்டு திட்டிட்டு தயங்கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிக்க அவங்க அம்மா கோவமாகவே இருக்காங்க. தயங்கி இப்போ கிச்சனில் போய் உங்கள் அம்மாவை பேக் பண்ணிட்டு, சாரிம்மா, நீ டென்ஷனாக இருந்தம்மா, அதான் குடித்தேன், என்கிட்ட பேசாத தயங், நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, அதான் சாரி சொல்லிட்டேன்லம்மா, இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன், என் மேலே சத்தியம் பண்ண. சத்தியமாம்மா குடிக்க மாட்டேன். அப்படியே அவங்களும் சிரிக்க எப்படியே எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டான். இப்போ அவங்க மொபைலுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா சுகா தான். அப்படியே நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க. பொண்டாட்டி நடி பண்ணுற? நான் ஒன்றும் பொண்டாட்டி இல்லை. ஆ, பொண்டாட்டி இல்லாமல் அப்பாட்டியா? எதுக்கு இப்போ நீ கால் பண்ண? ஆ, கிசடினோன்னு தோணுது. சரியா, நீ இந்த மாதிரி பேசினா நான் கட் பண்ணிடுறேன் சுகா. கட் பண்ணாதா, நாளை உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் தெரியும்ல? தெரியும் எனக்கு. அவன் நீங்கள் பழைய மாதிரி அவன்கிட்ட ஏதாவது பேசுவீங்களான்ட்டு அவன் காலில் வெயிட் பண்ண, நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. வேறு எதுவும் இல்லையாடி? என்ன பேசணும்? ஆ, அண்ணன் எப்படி இருக்கான்? எந்த பாருக்கு போயிருக்கான்? எங்கள் அண்ணன் அப்படிலாம் கிடையாது. அது சரி, பாதனே, குடிகார நாய் குடிச்சிட்டு வந்து கீழே விழுந்து என் மேலே வாந்தி எடுத்தான். இங்கே பாரு, உனக்கு என்ன தெரியும் என் அண்ணனை? இப்போதான் என் அண்ணன் நீ நல்லவன்னு சொல்லிச்சு, நீ எதுவும் பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் நீ என் அண்ணனை திட்டிகிட்டே இருக்கல்ல. இரு, என்ன சொன்னா? அது ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படியே கட் பண்ண. என்னடா நடக்குது? தயங் என்ன நல்லவன்னு சொன்னானா? நம்ப முடியலையே. இப்போ என்ன பிளான் பண்ணுதுங்க? அப்படியே அவன் அகெயின் ஃபோன் பண்ண, ஆஷ் யூஷுவல் சைலண்டில் போட்டு நீங்கள் கீழே போயிட்டீங்க. அப்படியே 2 நாள் ஓடுது. இன்றைக்கி தான் உங்களுக்கு சுகாக்கு என்கேஜ்மெண்ட். அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்கள் வீட்டில் தான் என்கேஜ்மெண்ட். தயங் வந்து சுகா பார்க்குறான். சிரிக்கவும் இல்லை, கோவப்படவும் இல்லை. அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நிற்க, நீங்கள் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. மனசு ஃபுல்லாக கவலை. கோல்டு கலர் லெஹங்கா, அதை தான் போட்டு இப்போ ஷால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? மனசை ஃபுல்லாக குழப்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனை ஏற்றுக்கலாமா வேணாவான்ட்டு? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களை நல்லா லாக் பண்ணிட்டான். இப்போ தயங் வர சொன்னானா அவன் முன்ன மாதிரி இல்லைன்ட்டு? ஒரு சைட் பிளான் பண்ணுறானோன்ட்டு கொஞ்சம் திங்காக இருந்தாலும் என்ன பண்ணுறது? அவனை தொடர்த்தி லவ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆசையை அப்பப்போ வந்து எட்டி பார்க்கல. உங்களை அறியாமையே அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. மிரர் முன்னாடி பார்த்தா அப்பா செம்ம அழகாக இருக்கீங்க. இப்போ மட்டும் அவன் பார்த்தா என்கேஜ்மெண்ட் மேரேஜெலாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ரெடி ஆகிட்டேன்ட்டு சுகா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம அழகாக ரெடி ஆகிருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்கள் கீழே வர சுகா ஸ்டென் ஆகி உங்களே பார்த்துருக்கான். ஜொல்ல ஊற்றாத குறை தான். செம்மையாக இருக்காளே, கை வர அடங்காது. நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட்டில் உள்ள ஹேரை பேக்கில் தூக்கி போடுறீங்க. ஸ்டன் ஆகிட்டாங்க. விட்டால் சாஞ்சிருப்பான் போல இருக்கு. அப்படியே ஒரு லாங் ப்ரீத் பண்ணிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கண், மூக்கு, வாய், கையின்ட்டு எல்லாம் உங்களே தான் தேடுது. நீங்களும் அப்படியே அவனை பார்க்க லிப்ஸை வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி சைனப் காட்டுறான். ஆரம்பிச்சிட்டானா? அப்படியே நீங்கள் திரும்பிக்க கண்ணை விட்டு ஏன் நகர்த்து வந்துட்டு உங்கள் கண், நோஸு, லிப்ஸு, நெக்குன்ட்டு படிப்படியாக இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்டு கல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். சுற்றி முற்றி பார்த்தா அவங்க பேரண்ட்ஸில் வேற இருக்காங்க. ரியாக்ட் எதுவுமே பண்ண முடியாதே, அமுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ வேறு என்ன வழி? அப்படியே அவனும் உங்களே பாட்டு சும்மையாக சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நீங்களும்
ஒரு கண்ணால் அவனை பார்க்குறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சி தான். செம்ம அழகாக இருக்கான். லைட்டாக லாங் ஹேர் வேற. நீங்களும் செம்மையாக சைட் அடிக்கிறீங்க. கேஷுவல்லி நீங்கள் பார்த்து பழக்காயிட்டீங்களா? அன்றைக்கி கூட ஒன்றும் இல்லாமல் தான் வந்து நீந்தான். அப்போ இல்லை, அப்போ கூட நீங்கள் அவனை சைட் அடிக்கிற மூடில் இல்லை, குழப்பத்தில் இருந்தீங்களா? இப்போ செம்மையாக சைட் அடிக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கான். செம்ம க்ளோவிங்காக இருக்கும் ஃபேஸ்லாம். என்ன சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்காருல்ல? க்ளோவிங்காக தான் இருக்கும் ஃபேஸ்லாம். உங்களை குழப்பி விட்டு உட்காந்துட்டு இருக்கான். பாவி, உங்கள் அண்ணன் சொல்லி தான் தொலைஞ்ச அண்ணன் அவன் மேலே தப்பே இல்லைன்ட்டு. தயங்கும் சொல்லவே இல்லை. அவனை வெறுப்பேற்றணும்ல. திடீர்னு உங்களை கல்யாணம் பண்ண போகிறதா இருந்தாலும் அவன் முன்னாடிலாம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். இப்படி தானேங்க தயங்க ரிவேஞ்ச் எடுத்துக்கணும். ஸோ அவனும் சைலண்ட்டாக இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்க தலை எழுது எனக்கு இதெல்லாம். என் தங்கச்சி இருக்கிற அழகுக்கு நீ அப்படியே இது சுகருக்கு காதில் விழுந்துடுது. இப்போ தயங்க பார்த்துட்டு ஏன்னு என்ன குறை அப்படியே தயங்க திரும்பிட்டு போயிட்டான். இவனும் சிரிச்சுக்கிட்டு ஏய்ய இவன் ஒரு பக்கம் போகிறான், இவன் ஒரு பக்கம் எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? இவன் கழுத்தில் அந்த 3 முடிச்சு போகிற வரையும் டென்ஷனாக தான் சுற்றணும் போல இருக்கு. வேற அழகாக இருக்கா. இவளை விட இவன் தான் அழகாக இருக்கான். இப்போ நான் யாரை சைட் அடிக்கிறது? அப்படியே தயங்க போகும்போது இவனை கண்ணடிக்கிறான். இவன் நான் என்ன பார்த்து கண்ணடிக்கிறான்ட்டு தயங்க விட்டா போதுன்னு வெளில போக இப்போ ஷூக்கா ஃப்ரீயாக உட்காந்துட்டு உங்களை சைட் அடிக்கிறது மட்டும் தான் வேலைன்ட்டு பாட்டு இருக்கான். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கசின்ஸ்கிட்டலாம் பேசிக்கிட்டு அப்படியே சைடு கண்ணால் இவனை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. சாங் வேறு ப்ளே பண்ண செம்ம ஜாலியாக எல்லாரையும் என்ஜாய் பண்ண உங்கள் மனசில் தான் ஏதோ ஒரு கவலை. ஏதோ கவலை இல்லை, இவனை நினச்சி மட்டும் தான் உங்களுக்கு கவலை. அப்படியே பசல்ஸ் மாதிரி அவனே பாட்டு இருக்கீங்க. இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை வேண்டாமா? இவன் ஏமாத்துறானா? பார்த்தாலும் தெரியல. ஏமாத்துற மாதிரி இல்லை, சுகர் மாறின மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பயமாக இருக்குது. ரொம்ப சேட் ஆகிட்டீங்க. சுகர் பார்க்குறான் உங்கள் மனசில் என்ன போகுதுன்ட்டு. கரெக்டாக அவனுக்கு தெரியுது. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவங்க கையை ஹோல்ட் பண்ணுறான். இதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சடன் அவனை திரும்பி பார்க்க பொண்டாடி செம்மையாடுடி, நீ அங்கே போ. ஏன் போகணும்? இப்போ எது கூட என் பக்கத்தில் வந்து உட்காந்து ஆனால் எனக்கு தானே என்கேஜ்மெண்ட். அப்போ நான் உன் பக்கத்தில் இல்லாமல் ஷூக்கா ஏதாவது சொன்னேன் சாவடிச்சிடுவேன். அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பேக்கப்லாம் கலைஞ்சிட போகுது. இங்கே பாரு ஷூக்கா, ஒன்று தாண்டி பாட்டாரு. அதில்ல. அப்புறம் நீ என்னை ஏமாத்துற தானே? ஆமாம், அது ஏமாத்துறேன்னா அதான் சொன்னல நீயே இது கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அப்பனையும் ஒன்னனையும் பழிவாங்க தான். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு முட்டிட்டு வந்து நிற்கிது கண்ணில் தண்ணி. அவன் கையிலேருந்து உங்கள் கையை வெடுக்குன்னு இழுத்துட்டு அப்படியே தள்ளி போய் உட்காந்துக்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டாடா. லவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு புரிஞ்சுக்க தெரியலடி. பொண்டாட்டி மாத்துறேன் எல்லாத்தையும் மாத்துறேன்ட்டு அப்படியே அவனும் தள்ளி தள்ளி வர அந்த சோஃபாவோட கார்னர் கிட்ட போயிட்டீங்க 2 பேரும். சுகர் தள்ளி போ. முடியாது சுகர், நீ இப்போ மட்டும் தள்ளி போகல எங்கள் அப்பா கிட்டே சொல்லிடுவேன். சொல்லு, இது என்ன பயமா? அப்போ நான் உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவேன். ஏய் பயம் மூடி, அவனே டென்ஷனில் இருக்கான், கத்த ஆரம்பிச்சிடுவான். அப்படியே நீங்கள் சுகா வீட்டை கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டு உங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி தான் சுகா வீட் சைடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. அவனும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். அம்மா சொல்கிற மாதிரி அவன் உண்மையாக நான் லவ் பண்ணுறானா? இப்போ என்கேஜ்மெண்ட் ரிங்க சுகாங்க கிட்ட வந்து அவங்க கையை பிடிச்சி அவங்க கையில் போடுறான். அப்படியே நீங்கள் சுகாவே பார்க்குறீங்க. அந்த இடத்துல யாரே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அவன் மட்டும்தான். என்னதான் அவன் மேலே கோவம் இருந்தாலும் அவனை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த லவ் ஃபீலாம் உங்களுக்கு இருக்கும்ல. அவன் தொடும் போதெல்லாம் உங்களுக்கு அவன் மேலே இருக்கிற லவ் மட்டும் தான் தெரியுது. உங்களாடியுமே நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மாறின மாதிரி இருக்குது. எல்லாம் கத்துற சவுண்ட் கேட்குது. அப்படியே நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. இவன் கையில் ரிங் போடுறதுக்கு முன்னாடி அவன் ஓகேங்கிற மாதிரி சிரிக்கிறான். அதுவும் அண்ணனை தாண்டி பண்ணுற. அப்படியே அவன் உங்களை பார்த்து ஸ்மிக் பண்ண இப்போ அப்படியே நீங்களும் என்கேஜ்மெண்ட் ரிங்க சுகர் கையில் போட்டு விடுறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கையில் கிஸ் பண்ணுறான். உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும்ன்ட்டு அவனுக்கு ஒரு சின்ன எண்ணம். இப்போ அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க நீங்கள் தள்ளி தள்ளி போகிறீங்க சோஃபாவில். அவனை தள்ளி தள்ளி வரான். இப்போ கார்னரில் போய் நீங்கள் கரெக்டாக லாக்காக
உங்கள் பக்கத்தில் அந்த உட்காந்துட்டு அங்கே இடுப்பை பிடிச்சிட்டு அவனை உட்காந்துட்டு இருக்கான். சுகா நீ கையெடு. ஏன் எடுக்கணும்? இப்போ நீ என்னோட பாதி பொண்டாட்டி. நானும் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே எங்கள் அப்பாவும் என் அண்ணனும் மட்டும்தான். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. இப்போ நீ என்னோட பாதி பொண்டாட்டி. அப்படி நீங்கள் சுகா பார்க்க கோவம் அதிகமாகுது. ஆனாண்டி இந்த அளவுக்கு வெறுக்காத, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போதே தயங்கிச்சு வெளில போயிடுறான். இதை நோட் பண்ண சுகா கொஞ்ச நேரம் அப்படியே உங்ககிட்ட சண்டை வளர்த்துட்டு அவனும் வெளில போகிறான். தயங்க அப்படியே சிகரெட் குடிச்சிட்டு நிற்க இவனை பின்னாடியே போயிட்டு, என்ன மச்சான் அவ்வளோ டென்ஷன் ஆடியா? அப்படியே தயங்க டேர்ன் பண்ணி பார்த்துட்டு, யாரா மச்சான்? அவனுக்கு தான். எனக்கு நான் மச்சான். என்ன நீ மச்சான்? அவன் தங்கச்சியா கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல. டேக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. அவன் அப்படியே திரும்பிக்க சுகா விடாம அவனோட ஷோல்டரில் கையை போட்டுக்கிட்டு, ஏதோ சொன்னியாம அவன் தங்கச்சிக்கிட்ட என்னை பற்றி. நானும் நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு கையெடு. நான்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. அப்படியே சுகர் தயங்கே பார்த்துட்டு இருக்கான். தயங்கு ஒன்றும் புரியலை, இவங்க இந்த மாதிரி பாட்டு இருக்கான்ட்டு. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு தான் வேணாம் மச்சான். அப்படி எதுக்கு என்னையே பாட்டு இருக்க? அதுவா, அன்னி நைட்டு என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு என் வண்டியில் வந்தியே, என்ன வளர்ற? ஆ வளர்றேண்ணா? அப்போ உன் வீட்டில் யாரும் உன்கிட்ட சொல்லலை. என்ன சொல்லலை? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு நீ என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க? யாரு நான்? அப்படியே சுகர் சிரிச்சுக்கிட்டே அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயத்த சொல்ல, இப்போ தான் தயாங்கே தெரியுது உங்கள் வீட்டில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவனுங்க 2 பேருக்கும் ஆகாது. அதனால் இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்ல தயங்கிட்டே இந்த விஷயத்த சொல்லியே இருக்க மாட்டீங்க. என்ன நீ அழைச்சிட்டு வந்தியா? ஆமாம், நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். இப்படி தான் என்னை டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன்ட்டு இவன் அவனை பிடிச்சி காட்ட தயங்க அவன் கையை எடுத்து விட்டா போதுன்னு ஓடிட்டான். இப்போ சுகர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான்லாம் செய்ய வைக்கிறா பாடு. ஒரு காலத்தில் என்னோட எனிமி, இப்போ என்னோட மச்சான். ஏதோ நல்லா தான் இருக்கு. இப்படி கூட டார்ச்சர் பண்ணலாம்ல. அப்படியே சுகர் சிரிச்சுக்கிட்டே டயங் போகும்போது அவன் கையிலேருந்து சிகரெட்டை பிடுங்கியிருப்பான். அதை ஸ்மோக் பண்ணிட்டு நிற்க இப்போ டயங் நேரம் அவங்க கிட்ட வந்து உட்காடுறான். என்ன தயா? நீ நான் குடிச்சேன்ல, என்னை யார் இங்கே கூப்பிட்டுட்டு வந்தா? அது தயா. எதுவும் மறைக்காமல் சொல்ல, நீ யார் கூப்பிட்டுட்டு வந்தா? அது சுகா தான். நீ கீழே விழுந்து கிடந்தேன்ட்டு அவன் தான் உனக்கு ஆடி பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தான் அவன் பைக்கில். நீ அவன் மேலேயே வாமிட் எடுத்துட்ட. அவன் அன்னைக்கு இங்கே தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உன் ட்ரெஸ்ஸை தான் போட்டு போனான். நீ இவனை கூப்பிட்டுட்டு வந்தான்? ஆமாம் தையா. அப்போ தான் சொல்ல வேணான்னாரு. நீ ஆல்ரெடி கோவப்படுவ, இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன சண்டை போடுவீங்கன்ட்டு. நீ எந்த சண்டையும் போடாத, எல்லாரும் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் தயா. அப்படியே அண்ணனை தங்கச்சி சுகாவை பார்க்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரியல தையா, சாரி தயங்க, எல்லாம் என்னால தான். அது இல்லடி, என்னை மச்சான்னு கூப்பிட்றான். எனக்கு ஒன்றும் புரியலடி. இவன் மாடிட்டானா இல்லை நடிக்கிறானா? என்ன சொல்கிற? மச்சான்னு கூப்பிட்டானா? அவன் ஒன்றும் சொல்லாமல் டக்குன்னு மேலே போயிட்டான். ஸோ அப்படியே டின்னர் முடிச்சுட்டு சுகா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. சுகாவுக்கு போவே மனசு இல்லை. லெஹங்காவில் செம்மையாக இருக்கீங்களா, அவங்கள வர்ணிக்க வார்த்தையே அவனுக்கு வரல. அப்படியே உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். லூஸ் ஆடி விட்டதுனால அடிக்கடி உங்கள் இயற்கிட்ட அதை டக் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே லாங் ப்ரீத் பண்ணிட்டு இருக்கான். சத்தியமாக நடிகளாடி, நீ இவ்வளோ அழகுன்ட்டு நான் அழகாக இருக்கா? ஊஞ்சி இப்படி இருக்கும் போதே இப்படி அழகாக இருக்காளே. இன்னும் சந்தோஷமாக இருந்தானா இப்போ இவகிட்ட இந்த எப்படியாவது கிஸ் வாங்கி ஆகணுமே. அப்படியே இவனு அவங்க கிட்ட வர அப்படியே நீங்கள் தள்ளி தள்ளி போறீங்க. உங்கள் அப்பா அம்மா சுகா அப்பா அம்மான்ட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்க அவங்க கையை பிடிச்சி இழுத்து மாடிக்கு டெரஸ்க்கு தான் போகிறான். அங்கே இருக்கிற ஸ்க்ரீனை இழுத்து விட்டு அப்படியே உங்களை அப் டு பாட்டம் பார்க்குறான். என்ன பார்க்குற? அவனை தான் பார்க்குறேன். அப்படியே நீங்கள் ஹெட் ஆன் பண்ணிக்க அங்கே சின்ன பிடிச்சி அப்படியே லைட்டாக மேலே தூக்கி அங்கே கிட்ட வர நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. சுகா நீ எதுவும் பண்ணாத, நீ தள்ளி போ. தள்ளி போகலாம் முடியாது, ஆனால் ஒன்று சொல்ல அண்ணா வேணா தள்ளிட்டு போகிறேன்ட்டு அப்படியே அங்கே காதுகிட்ட வந்து சொல்லிட்டு அப்படியே காதுலேருந்து அவன் லிப்ஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே உங்களோட லிப்ஸ் கிட்ட வர கண்ணை இருக்க மூடிக்கிறீங்க. அப்படியே பார்க்குறான். அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. லைட்டாக அவங்க லிப்ஸ் கிட்ட அவனோட லிப்ஸ் இருக்குது. பெயினே தெரியாத அளவுக்கு ஒரு சாஃப்டான கிஸ்
அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை தான். இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு லைட்டான கிஸ் கொடுத்துட்டு அப்படியே தள்ளி நின்றவங்களே பார்க்க நீங்கள் கண்ணை நீங்கள் மூடிக்கிட்டே இருக்கீங்க. எந்த மூமெண்ட்டும் இல்லைன்ட்டு லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் வாலில் சாஞ்சிக்கிட்டு உங்களே பாட்டு இருக்கான். நீங்கள் அவனை நினச்சிக்கிட்டது இப்போதைக்கு டோட்டலாகவே அவன் கெட்டவன் தான். ஆனால் இப்போ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது இவங்கள லவ் பண்ணுறான்ட்டு. இப்போ சுகன்ட்டு அவங்க அப்பா அம்மா சவுண்ட் கேட்க இவனை அப்படியே அவனை ஒரு ஹக்கு எடுத்துட்டு அவங்க ஃபோஹெல்ல கிஸ் பண்ணிட்டு அவனும் கிளம்பிடுறான். டோட்டலாக அவங்கள கவுத்துட்டான். அப்படியே நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்கிறீங்க. தூக்கமே இல்லை. சுகா வேற உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபோனை கையிலே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. தூக்கமே இல்லையா? அப்படியே படுக்கிறதுக்கும் கடுப்பாகுது. மாடிக்கு ஏஞ்சி போயிட்டு தனியாக நிற்கிறீங்க. சுகாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் யோசிக்கிறதும் கரெக்ட் தாங்க. சுகா மேலே எந்த தப்பும் இல்லைனாலும் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வெளில வந்திருக்கீங்க. இத்தனைக்கும் உங்கள் அண்ணனுக்கும் சுகாக்கும் ஆகவே ஆகாது. இந்த ஃபோன் வச்சு அவன் வேற அன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வேற நடந்திருப்பான். அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? உங்கள் பாயிண்ட் ஆஃபில் பார்க்கும் போது நீங்களாம் கரெக்ட் தான். அவனோட இதில் பார்க்கும் போது அவன் பண்ணவே இல்லை. பண்ணாத தப்புக்கு அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். இங்கே நீங்களும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அவனை ஏற்றுக்கலாமா வேணாவான்ட்டு ஒவ்வொரு செகண்டும் துடிச்சிட்டு இருக்கீங்க. சுகர் டோட்டலாக மாறிட்டான்னு உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த கோவம் கொஞ்சம் பயம் உங்களால் தயம் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் மாடியில் நின்றுட்டு செமைய டீப்பாக இதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஷோல்டரில் யாரும் வந்து கை வைக்கிறாங்க. அது கூட உங்களுக்கு தெரியல. தயங்தான் அப்படியே உங்களை பார்க்குறான். ஃபோனில் சுகர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன் அதுக்கு நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அவ்வளோ டீப்பாக யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. லைட்டாக உங்களை ஷேக் பண்ண தூக்கி வாடி போகிறது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் தயங்க திரும்பி பார்க்குறீங்க. என்னடி பண்ணுற? அது தயம். இங்கே எதுடி இந்த நைட்டில் வந்து நிற்கிற? அது யோசனையாக இருக்குது, பயமாக இருக்குது. ஏன்? அவன் ஃபோன் பண்ணுறான் பாரு, அட்டன் பண்ணி பேசு. தயம், என்ன நீ பேச சொல்கிற? பேசுடி. இல்லை எனக்கு புரியலை. உனக்கும் அவனுக்கும் ஒத்து வராது தானே. ஆனால் நீ இப்போ ஏன் அவன்கிட்ட நீ என்னை பேச சொல்கிற? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் மேலே எந்த தப்பும் இல்லடி. புரியல தயா. தப்பு இல்லைண்ணா அப்படியே நீங்கள் 2 பேரும் மாடியில் அந்த காம்பவுண்டில் சாஞ்சிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் தயங் ஃபீஸு கொஸ்டினோட பார்க்க ஒன்றுதான். என்ன சொல்கிற? அவன் மேலே தப்பு இல்லைன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ ஏன்டி அழுகுற? தயங் சொல்ல தயங், எனக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே அவனும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் கண்லேருந்து தண்ணியாக வருது. தயங் உண்மையாவா? ஆமாண்டி உண்மையாதான். அப்படி தான் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொன்னானுங்க. இதுக்கும் சுகாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா. அன்னிலேருந்து அவனுங்க கிட்ட கூட இவன் பேசுகிறதே இல்லை. உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான்டி அவன். நான் கூட தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு எனக்கும் ஆகாது தான். ஆனால் அவனை உண்மையாக லவ் பண்ணுறான். ஏன் எல்லாம் என்னால் தான். அப்படியே நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது தையா? ஏன் அழுகாத? அழுகாதனா என் சுகாவை நானே நம்பலை. அவன் எத்தனை வாட்டி என்கிட்ட சொன்னா தெரியுமா எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு. ஆனால் நான் தான் கேட்கல. என் சுகாவை நான் தான் நம்பலை. அப்படியே செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. எவ்வளோ அவன் காம் பண்ணுறான். இதுக்கு மேலே நீங்கள் கேட்பீங்க. அப்படியே ஃபாஸ்ட்டாக வெளில ஓடுறீங்க. ஃபோனெல்லாம் வச்சிட்டீங்க. வீட்டை விட்டு வேகமாக ஓடுறீங்க அந்த நைட் டைமில். நில்ல, நானும் வரேன்டி. காதலே வாங்கலை. ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓடி போகிறீங்க. செருப்பு கூட போடலைங்க. ஒரு ஒயிட் கலரில் ஃபுல் ஃப்ராக் போட்டிருப்பீங்க. அதை லைட்டாக தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடுறீங்க. கீழே உங்கள் அப்பா அம்மா ஹாலில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அழுது ஓடுறத பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி ஓடுறான்ட்டு உங்கள் அம்மா டக்குன்னு ஏஞ்சி நிற்க பின்னாடி தயங்க வரான். தயங்க எங்கே அழுதுட்டு போகிறா? அது கொஞ்ச நேரத்தில் வந்துடுறான்ட்டு அப்படியே தயங்கோ அவங்கள பின்தொடர்ந்து வர அவன் பைக் எடுத்து தான் வர. நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. அவன் வீட்டுக்கு தான் நினைக்கிறேன். சும்மாவே நீங்கள் அவனை அவ்வளோ சைட் அடிப்பீங்க. இப்போ அவன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நீங்கள் அவனை விட்டு இருக்க மாட்டீங்க. அவன் எவ்வளோ சொல்லியிருப்பான் உங்ககிட்ட வந்து நான் தப்பு செய்யலடி தப்பு செய்யலடின்ட்டு.
அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே ஓடிங்க. கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. அவன் கெஞ்சினது, நீங்கள் அவனை இன்சல்ட் பண்ணது, ஒவ்வொரு டைமும் அவனை எந்த அளவுக்கு நீங்கள் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறீங்க. சிவா, என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு, எல்லாம் என்னால் தான். உன்னை நான் நம்பி இருக்கணும் சிவா, என் மேலே தான் தப்பு. இப்படியே அழுதுகிட்டே வேகமாக போக தயங்க இப்போ சுகாக்கு தான் கால் பண்ணுறான். சுகா தயங் நம்பரை பார்த்துட்டு, தாடா இது அதிசயமாடு, இவன்லாம் எனக்கு கால் பண்ணுறான். அப்படியே இவனை அட்டன் பண்ணி காதில் வைக்க, சொல்ல மச்சான், உன் பொண்டாடி அங்கே வரா, சேஃபாக கூட்டு வா. அப்படியே கட் பண்ணிட்டான். இவனுக்கு தலையும் புரியல வாழும் புரியல. என்ன சொன்னான் இவன்? ஐன் வராளா? அதுவும் பொண்டாட்டின்னு வேற சொல்லிட்டானா? சுகாக்கு வேற சந்தோஷமாக தாங்கலை. நீங்கள் வரீங்கன்னு சொன்னானே, ஓடி வரீங்கன்னுலாம் சொல்லவே இல்லை. மொட்டையே சொல்லிட்டு இவனை வைக்க, ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னு சொல்லிட்டு இவனை அவங்க வீட்டில் சொல்லிட்டு ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்க, வேகமாக முடியாதீங்க. காலில் கல் குத்தி ரத்தம்லாம் வருது. ஆஃப்டர் இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் வேக வேகமாக ஒடியாந்து அப்படியே சுகா வந்து பார்க்குறீங்க. அவன் நீங்கள் வர்றதுனால உட்காந்துலாம் இருக்க மாட்டான். தெருக்கும் வீட்டுக்கும் நடந்துக்கிட்டே தான் இருப்பான். அவங்கள பார்த்த கையை நான் அவனுக்கும் பக்குன்னு ஆகுது. ஏன்னா அந்த கோலத்தில் ஓடி வரீங்க. டக்குன்னு அவங்க கிட்ட வந்துட்டு, ஒயன் என்னடி இப்படி வந்திருக்க அப்படி நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ண மாதிரி அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சுகா அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. அவ்வளோ அழுக அவங்க கண்ணிலேருந்து. அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சாரி சுகா, எல்லாம் என் மேலே தான் தப்பு. சுகா என்னை மன்னிச்சிடு, நான் நம்பி இருக்கணும். எத்தனையோ டைம் சொன்னேன், நான் தான் நம்பலை. என்னை மன்னிச்சிடு சுகா, எல்லாம் என் மேலே தான் தப்பு. நீ எந்த தப்பும் பண்ணல, என்னை மன்னிச்சிடன்ட்டு செம்மையாக அழுக. அவனுக்கும் அழுக வருது. இன்னும் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவன் ஃபேஸ் கப் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி சுகா, என்னை மன்னிச்சிடு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுவ தானே. அப்படியே அவன் சீக்ஸு, ஃபோர்ஹெட்டு, நோஸுன்ட்டு செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சுகா அம்மா அப்பாவுக்கு இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியலை. என்னடா இது கூத்து, இதுங்க லவ் பண்ணுறதுக்கு ஹால் தான் கிடச்சிதான்ட்டு அப்படியே அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. சுகா அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான்ல இந்த விஷயத்தெல்லாம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஹாலில் அவ்வளோ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அழுகாதடி, இங்கே பாரு, என்ன பாரு. இல்லைப்பா, என் மேலே தான் தப்பு. ஆனால் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ஆனால் நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை. எல்லாம் என் மேலே தான். நான் அதிகமாக உன்கிட்ட கோவப்பட்டல. என்னை மன்னிச்சிரு சுகா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னை மன்னிச்சிரு சுகா. செம்மையாக அழுகிறீங்க. ஏய் பாரு, என்ன பாரு, என் மேலேயும் தாண்டி தப்பு இருக்கு. என் மேலேயும் தப்பு இல்லாமல் இல்லை. நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஏன் உனக்கு நான் அந்த டைமில் அட்டென்ஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் நிறைய நானும் உதாசீனப்படுத்திட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி நானும் ரியலைஸ் பண்ணேன். இங்கே பாரு, உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லை உன் சுகா எப்படின்ட்டு. எனக்கு அது போதும். ஏன் அப்படியே உங்களை ஹக் பண்ணுறான். சாரி சுகா, என்னை மன்னிச்சிடுவே தானே. நான் ஏண்டியும் உன்னை மன்னிக்கணும். எனக்கு உன் மேலே கோவமே இல்லை. ஏன் எனக்கு சுத்தமாக உன் மேலே கோவம் இல்லை. அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்கள் டீஸ் எல்லாம் அவன் தொடச்சி விடுறான். நீங்களும் அவன் டீஸ் எல்லாம் தொடச்சி விடுறீங்க. உனக்கு என் மேலே கோவம் இல்லை? இல்லடி, கோவம்லாம் இல்லை, கொஞ்சம் வருத்தம்தான். எனக்கு தெரியும்டி நீ என்கிட்ட வந்துடுவேன்ட்டு. அப்படியே நீங்கள் டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போ சுகா வீட்டை மாடியில் நீங்கள் அவன்ட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிருக்கா. லைட் கூட போடலை, இருட்டாக இருக்கு. அந்த நிலா வெளிச்சம்தான். அவன் ஃபேஸும் அழுததுனால கொஞ்சம் பர்ஃபியாக இருக்குது. ஆனால் அவங்க கண் மூக்குன்ட்டு அப்படியே சகப்பாக இருக்குது. சுகானுக்கு என் மேலே கோவம் இல்லை தானே? என்ன உன் மேலே எந்த கோவம் இல்லை. என்னை மன்னிச்சிடு, நான் நம்பி இருக்கணும். பாரு, அழுகாத, என் மேலேயும் தப்பு இருக்குடி. உன் மேலே மட்டும் இல்லை. இதை பற்றி எதுவும் பேச வேணாம். அப்படியே அவங்க ஃபேஸை பார்க்குறான். அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். ரொம்ப நாளாச்சு நீங்கள் கிஸ் பேக் பண்ணி. அப்படியே நீங்களும் அவனுக்கிட்ட இழுத்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து அவன் மேலே உட்கார வச்சுக்கிறான். செம்மையாக அந்த கிஸ் போயிட்டே இருக்கு.
2 பேருக்கும் அழுக வேற வருது. கிஸ் பண்ணிக்கிறீங்க தான், அழுகிறீங்க. இப்போ அப்படியே கிஸ் பண்ணுறத சுகா ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் அவனோட ஃபோர்ஹெட் வைக்கிறான். 2 பேரும் அழுகிறீங்க. என்னை வெறுத்துருவியான்னு பயந்துட்டேன்டி. அவ்வளோ பயந்து தெரியுமா, எனக்கு அடிக்க மாட்டியோன்ட்டு. புரிஞ்சது இப்போதான் எனக்கு நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன்ட்டு. ஒவ்வொரு நாளாக நீ பண்ணுற மெசேஜ், ஒவ்வொரு நாளாக நீ என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்த நீ அப்போல்லாம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அதில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்ட்டு. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்படியே அழுகிறான். அதான் கோவத்தில் நீ அண்ணன் மேலே வர கோவமாக இருந்த. அந்த மாதிரி டைமில் எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல சுகா. பயந்துட்டேன். உன்னை நான் நம்பி இருக்கணும். என்னை மன்னிச்சிரு சுகா. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் சுகா. அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் மனசில் உள்ளதெல்லாம் அழுதே தீக்கிறீங்க. ஆஃப்டர் ஒரு 1 hour அந்த இடமே சைலண்ட்டாக ஆக 2 பேரும் மனசில் உள்ள பாரமும் குறையுது. இப்போ தயங் கால் பண்ண சுகா சிரிச்சுக்கிட்டே அட்டன் பண்ணுறான். பையனை வீட்டில் தேடிட்டு இருக்காங்க. டக்குன்னு சுகா சிரிச்சுக்கிட்டே, ஐ லவ் யூ மச்சான். ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? ஆமாண்டா, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். டக்குன்னு அவனும் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. சுகா நீ மாறிட்ட. ஆமாண்டி, உன்னால் மாறிட்ட. என் அண்ணனை உனக்கு பிடிக்காது தானே? பிடிக்கல தான். அப்போது நான் பண்ணுறது இப்போ என் மச்சான் ஆயிட்டானே. என்னை நம்புவேன், நான் பழைய மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கு புரியுது சுகா. ஏன் சுகா பழைய மாதிரி இல்லை. அப்படியே நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இடுப்புலேருந்து உங்கள் கழுத்துக்கு போகுது. சுகா என்ன பண்ணுற? கையேட முடியுனடி. இந்த இடத்தெல்லாம் டச் பண்ணி வா, இவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? நீ அதெல்லாம் எதுவும் தொட தேவையில்ல. இதுக்கு மேலே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம். நீ கையெடு. அப்படியே அழுத்துறான். சாஃப்டாலாம் இல்லை, ரொம்ப ஹாஷாக அழுத்துறான். வலிக்குதா சுகா? கையெடு. என்னால் என்ன முடியலை, தனியாக இருக்கும், இருட்டாடு, ஏதாவது தப்பு பண்ணலாமா? ஆ இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்று வேணாம். டைம் ஆச்சு. இன்னும் என்ன 2 வாரம் தானே இருக்கு கல்யாணத்துக்கு. அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அவன் கையை நீங்கள் வெளியில் எடுத்து விட்டு இன்னும் உள்ளே கை வச்சிருப்பான். டைம் ஆகுது சுகா, வா போகலான்ட்டு. அவள் தான் நடக்குறீங்க. காலெல்லாம் வலிக்குது, ரத்தமாக வந்திருக்கு. சுகா அப்படியே லைட்டை போட்டு உங்கள் காலை பார்க்குறான். அவ்வளோ ஸ்க்ராச்சஸாக இருக்குது, குட்டி குட்டியாக ப்ளீடிங் வர. என்னடி இது? ஆ செருப்போட மறந்துட்ட சுகா. செருப்போட மறந்துட்டியா? அது ஆமாம் சுகா, தையும் சொன்னதும் அப்படியே நான் ஒடியாந்துட்டேன் உன்னை பார்க்கணுன்ட்டு. அதான் செருப்போட மறந்துட்டேன். அப்படியே அவங்க காலில் லைட்டாக ரப் பண்ணி விட்டு கிஸ் பண்ணுறான். ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. 2 காலே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கோசுது உங்களுக்கு. சுகா என்ன பண்ணுறான்? அவன் இந்த லவ் தான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தான். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. உங்கள் காலில் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டே கீழே வரான். சுகா இறக்கி வீடு. அத்தை மாமா பார்த்துட்டாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்துட்டு பைக்கில் உட்கார வைக்கிறான். டைட்டாக நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்கள் வீட்டுக்கு வர அப்படியே அவங்க வீட்டில் வந்து உங்களை ட்ரா பண்ணிவிட்டு தயங் சுகான்ட்டு கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு அவங்கள மனசு விட்டு பேசிக்கிறாங்க. ஸோ இப்படியே அந்த 2 வாரமாக போகுது. இன்றைக்கி உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ். அது வரைக்கும் சுகா உங்களை சும்மா விட்டா வச்சுருப்பான். கீழே எதுவும் பண்ணல, மேலே எதுவுமே பண்ணாமல் இல்லை. பேசுகிறேன்ட்டு நல்லா பேசி வச்சுருக்கான். கழுத்தெல்லாம் லைட்டாக ஹிக்கியாக இருக்குது. இப்போ அதெல்லாம் மறைச்சிக்கிட்டே நீங்களாம் சாரி கட்டிட்டு கீழே வந்து உட்காடுறீங்க. நீங்கள் 2 பேருமே ஒரு போராட்டத்தை தாண்டி ஒன்று சேர்றீங்க. ஆஃப்டர் டைம் மேரேஜும் ஆயிடுது. ஒரு பெரிய ஹாலில் தயங்கில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. முன்னாடி வேணான்னு சொன்னான், இப்போதைக்கு அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு, எப்போ நைட் ஆகணுடி. சுகா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு ஏதோ தெரியாதடா. என்ன கிடையாதுண்ணா? அது கல்யாணம் மட்டும்தான் இருக்குது. நீ உங்கள் வீட்டில் இருப்ப, நான் எங்கள் வீட்டில் இருப்பேன். படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அதெல்லாம் நடக்கும்.
சுகாக்கு அப்படியே மினி ஹார்ட் அட்டாக்கே வரா மாதிரி இருக்கு. கனவு கண்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இன்னும் ஒரு 5 மணி நேரம் தான் இருக்கு, 6 மணி நேரம் தான் இருக்கு நைட்டு வர்றதுக்குன்ட்டு. ஏய் நாடி வளர்ற. ஆமா அப்படிதான் எங்க அண்ணன் சொல்லுச்சு. விளையாடாதடி, சும்மா ஆசையில் இருக்க. நான் ஏன் விளையாட போறேன்? நீ வேணா கேளு உங்க அம்மா கிட்ட. அப்படியே சுகா மாலையும் கழுத்தமா அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு தொங்குறான். என்னடா உனக்கு பிரச்சனை? போய் அவ கூட உட்காரண்டா. போட்டோ எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் விடுமா. இங்க வா. இப்போ ஏன் நம்ம கூட வரமாட்டாளா? வரமாட்டாடா. படிப்பு எடுக்கல அவங்க 2 பேருக்கும். அவ எப்படி இங்க வருவா? அவ அவங்க வீட்டில் இருப்பா. மா என்னம்மா பேசுறீங்க? என்ன பேசுறோன்னா கரெக்டாக தான் பேசுகிறோம். அவள் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறா. ப்ரெக்னென்ட் ஆயிட்டானா 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 2 வருஷமா? ஆமாண்டா. அப்படியே அவனுக்கு தலையில இடி அடங்குன மாதிரி இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, குழந்தெல்லாம் வராது. சுகா என்ன பேசிட்டு இருக்க? என்கிட்ட போய் உட்காரு. இது ஃபர்ஸ்டே பேசினது தான், இப்போ மாற்ற முடியாது. மா என்னம்மா நீங்க இது ஏம்மா என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்ல? சொன்னா நீ குதிப்ப, அதனால தான் சொல்ல. எல்லாம் உன்னை தான் பார்க்குறாங்க பாரு. போய் அவகிட்ட உட்காருன்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போக, அப்படியே உங்க பக்கத்தில் வந்து பாவமா உட்காந்துட்டு இருக்கான். அவங்க கையை பிடிக்கிறான், இடுப்பா பார்க்குறான். ஐயோ முடியல அவனுக்கு. இப்பயே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொன்னாங்க அத்தை? நான் சொன்னது தானே சொன்னாங்க. ஆமாங்கிற மாதிரி மண்டையாட்டுறான். உங்களே பார்த்துட்டு அங்கே இடுப்பில் கை வைக்கிறான். கையடி சுகா. சத்தியமா முள்ளடி, கொஞ்சமா அங்கே வாயேன். ஆ என்ன? ஒன்றும் இல்லடி, சும்மா விட்டு மட்டும் எடுத்துடுறா. என்ன சுக்கா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அதே என்ன சொன்னாங்க? நானே குழந்த மரியாதை இடு. பாரு எல்லாம் எப்படி இடுன்ட்டு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்டி. சும்மா கொண்டாடம் தான். ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு அங்கே வான்ட்டு அந்த ரூமை கை காட்டுறான். நீங்கள் வரவே மாட்டேன்னு சொல்கிறீங்க, ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டு இருக்கான். முடியவே முடியான்ட்டு இருக்க. அன்னைக்கு தெய்வம் அப்படியே போகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, அவன் வீட்டில் இருக்கான். கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் போல இருக்குது அவனுக்கு. தலகாணி தான், அப்படியே தலகாணி போட்டு பாடா படுத்துறான். உங்களுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா டயர்டில் தூங்கிட்டீங்க. இவ வேற கால் எடுக்க மாட்டாளேன்ட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆஹாங்க நீங்கள் எடுக்கவே இல்லை, நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. கொரட்டை வேற வருது. சார் இப்படியே தான் அவங்களோட மேரேஜ் டே முடிஞ்சிருக்கோம். அப்படியே ஒரு வாரம் கழிச்சு நீங்களும் அவனை காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. கிடைக்கிற கேப்லலாம் வச்சு உங்களை செம்மையாக பண்ணிட்டு இருப்பான். கீழெல்லாம் கிடையாதுங்க, கிஸ் மட்டும் தான். அதுக்கு மட்டும் தான் நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்க. இப்படியே போக 1 மாதம் ஆயிடுச்சு. அவனுக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. இப்போ உங்களை பார்க்கலான்னு ஒரு ஈவினிங் டைமாக உங்கள் வீட்டுக்கு வர தயங்கல்ல. உங்கள் அப்பா அம்மா யாருமே இல்லை. அப்படியே நீங்கள் மேலே படுத்துட்டு இருக்கீங்க. இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்திருப்பான் போல இருக்கு. காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க, யாரா இருக்கும் இதோ வரேன்ட்டு அப்படியே ஹைபேண்ட் போட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. சுகா நீயா? ஆமாம். அப்படியே வீடை சுற்றி சுற்றி பார்க்குறேன், யாருமே இல்லை. எங்கடி அம்மா அப்பாலாம்? அது வெளியில் போயிருக்காங்க. வெளில போயிடுவாங்களா? ஆமாம். எப்போ வருவாங்க? வர்றதுக்கு நைட் ஆகும்னு நினைக்கிறேன். மிட் நைட் ஆகிடும். அண்ணா அவன் தேட்டருக்கு போயிருக்கான் ஃப்ரெண்டுங்க கூட. அப்படியே லாக் பண்ணிட்டு உங்க கிட்ட வர. சுகா இப்போ எதுக்கு நீ லாக் பண்ணுற? அது ரொம்ப நாளாச்சு இல்லை. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். சுகா கிட்ட வராத, அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். டக்குன்னு உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிட்டு பெட்ரூமுக்கு தான் தூக்கிட்டு போய் தப்புன்னு போடுறான். இதுக்கு மேலே நம்ம அன்கட்டில் பார்த்துக்கலாம்டா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போக 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அவனை போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. ஏன்டா அப்படி பண்ண? அதை வெயிட் பண்ண சொன்னாங்கல்ல. வலிக்குது உன்னால. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே வலிக்காது. இதுக்கு மேலே வலிக்காதுன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி வை, நாளைக்கு நீ அங்கே வர. ஆனால் அம்மா விட மாட்டாங்க. நான் பேசுகிறேன்டி, இதுக்கு மேலே நீ இல்லாமல் என்னால் விட முடியாது. ஆனால் பாப்பா வந்துருச்சுன்னா எல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிறேன்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே என்ன ஆஃப்டர் டைம் அவன் வீட்டுக்கு போயிட்டு அடிக்கடி இதுக்கு மேலே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
ஆஃப்டரில் நீங்கள் 2 பேரும் ஒரு ரியல் பார்ட்னராக மாறிட்டீங்க. சின்ன சின்ன சண்டை கண்டிப்பாக வேணும் ஒரு லவ்வர்ஸ்குள்ளே. ஏன்னா அப்போ தான் 2 பேருமே அவங்கவுங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கும் அவனுக்கும். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. தயங்கும் சுகக்கும் கூட இப்போ எந்த சண்டையும் வர்றது கிடையாது. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு எனிமையாக இருந்துட்டு இப்போதைக்கு மச்சாங்கிற முறையில் அவங்க 2 பேரும் கூட ஜாலியாக இருக்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான், உங்கள் லவ்னால தான் இவ்வளோ மாறி இருக்கு. சுகர் எவ்வளோ மாறிட்டான். மாத்திட்டீங்க நீங்கள் உங்கள் லவ்னால. அவன் தப்பு அவனுக்கும் புரிஞ்சிருச்சு, நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. லவ் பண்ணுறவங்கள கண்மூடித்தனமாக லவ் பண்ணுறது மட்டும் லைஃப் இல்லைங்க. அவங்கள ட்ரஸ்ட் பண்ணணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அவனும் ஏதோ கடமைக்குன்னு லவ் பண்ணியிருப்பான். நீங்கள் விட்டுட்டு போன அந்த டைம் தான் உங்களை ஃபுல்லாக புரிஞ்சிருப்பான். உங்கள் 2 பேருக்கு இந்த கேப் எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்கு. தயங்கோட அண்ணனா அவனும் இந்த ப்ராப்ளத்தில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சுட்டான். அப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். அன்கட் வந்து நான் டெலிகிராமில் போட்டுடுறேன்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஐடியாஸ் வரேன்டா. டாடா, பை பாய்.